சிங்கம் காட்டின் கெத்து. தூக்கம்தான் மெயின். சிங்கம் காட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் ஒரு நாளைக்கு சுமார் 16 - 20 மணி நேரம் வரைக்கும் தூக்கத்திலேயே தான் கழிக்கும். ரொம்ப சோம்பேறி ராஜான்னு கூட சொல்லலாம். வேட்டையாடுவது பெண் சிங்கங்கள் தான். சிங்க கூட்டத்துல பிரைட் என்பது விழுக்காடு வேட்டையாடுற வேலையை பெண் சிங்கங்கள் தான் செய்யும். ஆண் சிங்கம் கூட்டத்தை பாதுகாக்கிற வேலையை மட்டும்தான் அதிகமா பார்க்கும். ஆனா சாப்பிடும்போது மட்டும் ஆண் சிங்கம் தான் முதல்ல வந்து உட்காரும். கர்ஜனை 1 கிலோமீட்டர் வரை கேட்கும். ஒரு சிங்கத்தோட கர்ஜனை ரோர் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தெளிவா கேட்கும். இது என்னோட ஏரியா, உள்ள வராதே அப்படின்னு மத்தவங்களுக்கு வார்னிங் கொடுக்கத்தான் இப்படி கத்துது. கூட்டமா வாழ்ற ஒரே பூனை, புலி, சிறுத்தை இதெல்லாம் தனித்தனியா தான் வாழும். ஆனா சிங்கங்கள் மட்டும்தான் எப்பவுமே ஒரு ஃபேமிலியா கூட்டமா பிரைட் வாழும். ஒரு கூட்டத்துல 30 சிங்கங்கள் வரை கூட இருக்கும். அந்த பிடரிமுடி எதுக்கு? ஆண் சிங்கத்துக்கு இருக்கிற அந்த அழகான பிடரிமுடி மெயின் சும்மா ஸ்டைலுக்கு மட்டும் இல்ல, சண்டை போடும்போது கழுத்துல அடிபடாம இருக்கவும் மற்ற ஆண் சிங்கங்களை மிரட்டவும் தான் அது பயன்படுது. முடி எவ்வளவு கருப்பா இருக்கோ அந்த சிங்கம் அவ்வளவு பலமானதுன்னு அர்த்தம். இருட்டுல செமப்பவர். சிங்கங்களுக்கு ராத்திரியில மனுஷங்களை விட 6 மடங்கு நல்லா கண் தெரியும். இதனாலதான் இதுங்க ராத்திரி நேரத்துல ரொம்ப தைரியமா வேட்டையாடுது. ஒரு குட்டி தகவல். சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு சொன்னாலும் சிங்கங்கள் அதிகமா புல்வெளிகள்லையும் சவன்னா சமவெளிகள்லையும் தான் வாழும். அடர்ந்த காடுகளுக்குள்ள அதுங்க அதிகமா போகாது. சிறுத்தை அதிவேக புயல். 0 to 100 வெறும் 3 செகண்ட்ல ஒரு விலையுயர்ந்த கார் எவ்வளவு வேகமா பிக்கப் ஆகுமோ அதே வேகத்துல சிறுத்தை ஓட ஆரம்பிக்கும். இது மணிக்கு சுமார் 110 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியது. ஆனா இந்த வேகத்தை ஒரு 30 செகண்ட் வரைக்கும் தான் அதால மெயின்டைன் பண்ண முடியும். பிரேக் மற்றும் ஸ்டியரிங். சிறுத்தையோட வாலு தான் அதுக்கு ஸ்டியரிங் மாதிரி. அவ்வளவு வேகமா ஓடும்போது திடுதிப்புன்னு திசை மாறணும்னா அதோட வால் தான் பேலன்ஸ் பண்ண உதவும். அதே மாதிரி இதோட நகங்கள் ஓடும்போது கிரிப் கொடுக்கறதுக்காக எப்பவும் வெளியவே தான் இருக்கும். மற்ற பூனை இனங்களுக்கு நகம் உள்ளே இருக்கும். கண்ணீர் பாதை டியர் மார்க்ஸ். சிறுத்தையோட கண்ணிலிருந்து வாய் வரைக்கும் 2 கருப்பு கோடு இருக்கும். இது சும்மா அழகுக்கு இல்ல, வெயில் நேரத்துல வேட்டையாடும் போது சூரிய ஒளி கண்ணை கூசாம இருக்கவும் தூரத்துல இருக்கிற இரையை தெளிவா பார்க்கவும் இந்த நேச்சுரல் சன்கிளாஸ் உதவுது. கர்ஜிக்க தெரியாது. சிங்கம் புலி மாதிரி சிறுத்தையால கர்ஜிக்க ரோர் முடியாது. இது நம்ம வீட்டு பூனை மாதிரி மியாவனும் இல்லனா ஒரு விதமான குருவி சத்தம் மாதிரியும் தான் கத்தும். கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பகல் நேர வேட்டை. சிங்கம் புலி எல்லாம் ராத்திரியில வேட்டையாடும். ஆனா சிறுத்தைக்கு மத்த பெரிய விலங்குகள் கூட சண்டை போடுறது பிடிக்காது. அதனால மத்தவங்க எல்லாம் தூங்குற பகல் நேரத்துல இது வேட்டையாடும். ஓய்வு ரொம்ப முக்கியம். ஒரு தடவை ஓடி இரையை பிடிச்சதும் சிறுத்தைக்கு பயங்கரமா மூச்சிரைக்கும். உடம்பு ரொம்ப சூடாயிடும். அதனால சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு 20 - 30 நிமிஷம் வரைக்கும் அது ரெஸ்ட் எடுக்கும். அந்த நேரத்துல வேற ஏதாவது பெரிய விலங்கு வந்தா தான் பிடிச்ச உணவை அப்படியே விட்டுட்டு ஓடிடும். உங்களுக்கு இது தெரியுமா? சிறுத்தையால ஓடும்போது காத்திலேயே கால் படாம 20 அடி தூரம் வரைக்கும் ஒரே தாவ முடியும். ஜெல்லிஃபிஷ் பத்தின சில ஷாக் ஆகிற உண்மைகள். மூளை கிடையாது, ரத்தம் கிடையாது. ஜெல்லிஃபிஷ் உடம்புல மூளை, இதயம், ரத்தம், ஏன் எலும்பு கூட கிடையாது. இது வெறும் தண்ணியாலையும் 95 விழுக்காடு தசை நார்களாலையும் ஆன ஒரு விசித்திரமான உயிர். சாவே இல்லாத ஜெல்லிஃபிஷ் டிரிடாப்சிஸ் டோர்னி அப்படிங்கிற ஒரு வகை ஜெல்லிஃபிஷ்க்கு சாவே கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு வயசாகிடுச்சுனாலோ இல்ல உடம்பு சரியில்லாம போனாலோ அது திரும்பவும் குழந்தையா பாலிப் ஸ்டேஜ் மாறிடும். இதனால இதுக்கு இம்மார்டல் ஜெல்லிஃபிஷ்னு பேரு. கண்ணு இருக்கு ஆனா இல்ல. பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் போன்ற சில வகைகளுக்கு 24 கண்கள் வரை இருக்கும். ஆனா அந்த கண்களை வச்சு நம்மள மாதிரி தெளிவா உருவங்களை பார்க்க முடியாது. வெளிச்சம் எங்கிருந்து வருதுன்னு மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். டைனோசர் காலத்து ஆளுங்க. டைனோசர்கள் வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது சுமார் 500 மில்லியன் வருஷங்களா இந்த ஜெல்லிஃபிஷ்கள் கடல்ல வாழ்ந்துட்டு இருக்கு. கொட்டுனா தாங்க முடியாது. ஜெல்லிஃபிஷோட அந்த நீளமான இழைகள்ல டெண்டக்கிள்ஸ் விஷம் இருக்கும். அது மேல நம்ம கைப்பட்டா செமையா எரியும். சில வகை ஜெல்லிஃபிஷ் விஷம் மனுஷங்களையே கொல்ற அளவுக்கு ரொம்ப ஆபத்தானது. மின்சார விளக்கு மாதிரி ஆழ்கடல்ல இருக்கிற சில ஜெல்லிஃபிஷ்கள் தானாவே ஒளிரும் பயோலுமினசன்ஸ் தன்மை கொண்டது. இருட்டான கடலுக்குள்ள அதுங்க போறது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். சின்ன டிப்ஸ். கடற்கரையில செத்து போய் கிடக்கிற ஜெல்லிஃபிஷை பார்த்தா கூட கை வச்சு தொடாதீங்க. ஏன்னா அது செத்த பிறகும் கூட அதோட இழைகள்ல இருக்கிற விஷம் நம்மள கொட்டும். ஆமை. கடந்து வந்த காலங்கள். வீட்டை தூக்கிட்டே நடக்கும். ஆமையோட அந்த ஓடு ஷெல் ஏதோ மேல ஒட்டிட்டு இருக்கிற ஒரு மூடி கிடையாது. அது ஆமையோட முதுகெலும்போடையும் விலா எலும்போடையும் இணைஞ்சிருக்கும். சுருக்கமா சொல்லப்போனா ஆமை தன் வீட்டை எப்பவும் முதுகிலேயே சுமந்துட்டு நடக்குதுன்னு சொல்லலாம். செம ஆயுசு. விலங்குகள்லயே ரொம்ப வருஷம் உயிர் வாழ்றது ஆமைதான். சில வகை ஆமைகள் 150 முதல் 200 வருஷங்களுக்கு மேல கூட உயிர் வாழும். இதுங்க ரொம்ப மெதுவா மூச்சு விடுறதும் நிதானமா செயல்படுறதும் தான் இதோட நீண்ட ஆயுளுக்கு காரணம்னு சொல்றாங்க. பல்லே கிடையாது. ஆமைகளுக்கு பற்கள் கிடையாது. அதுக்கு பதிலா பறவைகளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு வலுவான அலகு பீக் இருக்கும்.
அதை வச்சுதான் இலைகளையும் புற்களையும் கட் பண்ணி சாப்பிடும். வாய் வழியா மட்டும் மூச்சு விடாது. ஆமைகள் வாய் வழியா மட்டும் இல்லாம அதோட பின்பகுதி குளோக்கா வழியாகவும் மூச்சு விடுமாம். குறிப்பா தண்ணிக்குள்ள இருக்கிறப்போ இல்ல பனிக்காலத்துல தூங்கும் போதோ இந்த விசித்திரமான முறையில ஆக்சிஜனை எடுத்துக்கும். கூடு திரும்பும் வித்தை கடல் ஆமைகள் முட்டையிடுறதுக்காக பல 1000 கிலோமீட்டர் நீந்தி போகும். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தான் எப்போ எந்த கடற்கரையில பிறந்ததோ அதே இடத்துக்கு தான் முட்டையிட திரும்ப வரும். இதுக்கு பூமியோட காந்த சக்தியை அதுங்க ஒரு மேப் மாதிரி பயன்படுத்துது. சத்தமும் போடும். ஆமைங்க ரொம்ப அமைதியா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா அதுங்க கோபத்துல சீர்றது கத்துறதுன்னு விதவிதமான சத்தங்களை எழுப்பக்கூடியவை. ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஆமையோட ஓடு ரொம்ப ஸ்ட்ராங். அதுல சுமார் 50 ஏக்கும் மேற்பட்ட எலும்புகள் ஒன்னா சேர்ந்து இருக்கும். ஒரு பெரிய விலங்கு அதை கடிக்க வந்தா டக்குன்னு தலை கை கால் எல்லாத்தையும் ஓட்டுக்குள்ள இழுத்துக்கிட்டு ஒரு பாறை மாதிரி மாறிடும். புலி காட்டின் மறைந்திருக்கும் வேட்டைக்காரன். தனித்துவமான கோடுகள். ஒவ்வொரு புலியின் உடலில் இருக்கும் கோடுகளும் ஸ்ட்ரைப்ஸ் தனித்துவமானவை. மனிதர்களின் கைரேகை போல ஒரு புலியின் கோடுகள் இன்னொரு புலியோடு ஒத்துப்போகாது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, புலியின் முடியை வழித்துவிட்டாலும் அதன் தோலிலேயே இந்த கோடுகள் அப்படியே இருக்கும். தண்ணீரை நேசிக்கும் பூனை. பொதுவாக பூனைகளுக்கு தண்ணீர் பிடிக்காது. ஆனால் புலிகள் செம ஸ்விம்மர்ஸ். வெயில் காலத்துல உடம்பை குளிர்ச்சியாக்கிக் கொள்ளவும் இரை தேடவும் ஆறுகள் மற்றும் ஏரிகள்ல பல கிலோமீட்டர் தூரம் வரை நீந்தும். ஒரே அடியில் முடிவு. ஒரு புலியின் முன்னங்கால்கள் எவ்வளவு வலிமையானதுன்னா அது ஒரே அடியில் ஒரு பசுமாட்டின் முதுகெலும்பையோ அல்லது மண்டையோட்டையோ உடைக்கும் திறன் கொண்டது. மன்னிப்பு கேட்கும் கர்ஜனை. புலியின் கர்ஜனை ரோர் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கும். ஆனால் புலி எப்போதும் கர்ஜனை செய்யாது. மற்ற விலங்குகளை எச்சரிக்கவும் துணையை அழைக்கவும் மட்டுமே சத்தம் போடும். வேட்டையாடும்போது புலி கத்தவே கத்தாது, அமைதியா வந்து தாக்கும். இருட்டில் சூப்பர் பார்வை. இருட்டில் மனிதர்களை விட 6 மடங்கு கூர்மையாக புலிகளால் பார்க்க முடியும். அதனால்தான் புலிகள் பெரும்பாலும் இரவு நேரங்களில் வேட்டையாடுவதை விரும்புகின்றன. குட்டிகளை பாதுகாக்கும் தந்தை. பொதுவாக ஆண் புலிகள் குட்டிகளை பார்த்து கொள்ளாது. ஆனால் சில சமயங்களில் ஆண் புலிகள் தன் குட்டிகள் மற்றும் பெண் புலியோடு உணவை பகிர்ந்து கொள்வதை பார்த்திருக்கிறார்கள். இது மற்ற பூனை இனங்களில் அரிதான ஒன்று. உங்களுக்கு இது தெரியுமா? புலிகள் மற்ற விலங்குகளின் சத்தத்தை அப்படியே இமிட்டேட் செய்யும். உதாரணமாக சில வகை மான்களின் சத்தத்தை எழுப்பி அந்த மான்களை தன் அருகில் வரவழைத்து வேட்டையாடும் புத்திசாலித்தனம் புலிகளுக்கு உண்டு. கழுகு வானத்தின் உன்னத வேட்டைக்காரன். டெலஸ்கோப் போன்ற பார்வை. கழுகுகளுக்கு மனிதர்களை விட 4 முதல் 8 மடங்கு கூர்மையான பார்வை உண்டு. சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்து கொண்டிருந்தாலும் தரையில் ஓடும் ஒரு சிறிய முயலை இதால் துல்லியமாக பார்க்க முடியும். இதோட கண்கள் நம்ம கண்களை விட பெருசு. அதனாலதான் இதால ஜூம் பண்ணி பார்க்க முடியுது. தலைகீழாக பறக்கும் வித்தை. சில கழுகுகள் காற்றில் பறக்கும் போது அப்படியே தலைகீழாக திரும்பி மற்றொரு கழுகின் கால்களை கோர்த்து கொண்டு அந்தரத்தில் சுழலும் கார்ட்வீலிங். இது ஒரு வகையான விளையாட்டு அல்லது தற்காப்பு பயிற்சி. மழையை விட மேலே மழை பெய்யும் போது மற்ற பறவைகள் கூடு தேடி ஓடும். ஆனால் கழுகு மேகங்களுக்கு மேலே பறந்து மழையையே தவிர்த்துவிடும். புயல் காற்று வீசும்போது அந்த காற்றையே பயன்படுத்தி இன்னும் உயரத்திற்கு இது பறக்கும். வலிமையான கூடு. கழுகுகள் உயரமான மரங்களிலோ அல்லது மலை உச்சிகளிலோ கூடு கட்டும். இதோட கூடுகள் ரொம்ப பெருசா இருக்கும். சில கூடுகள் சுமார் 10 அடி அகலமும் 1 டன் 1000 கிலோ எடையும் இருக்கும்னா பாத்துக்கோங்க. கத்தி போன்ற நகங்கள். கழுகின் நகங்கள் டேலண்ட்ஸ் மிகவும் வலிமையானவை. தான் வேட்டையாடிய இரையை தூக்கி கொண்டு பறக்கும்போது அந்த இரை நழுவாமல் இருக்க இந்த நகங்கள் உதவும். ஒரு கழுகால் அதன் எடையை விட அதிக எடை கொண்ட குட்டிமான்களை கூட தூக்கிச் செல்ல முடியும். வாழ்நாள் சாதனை. கழுகுகள் சராசரியாக 20 முதல் 30 வருடங்கள் வாழும். ஆனால் சில கழுகுகள் 70 வருடங்கள் வரை கூட வாழும். இதோட 40 வயதில் அலகு மற்றும் நகங்கள் தேய்ந்து போகும்போது அது ஒரு கடினமான மறுபிறவி பயணத்தை மேற்கொள்ளும் என்று ஒரு கதை கூட உண்டு. உங்களுக்கு இது தெரியுமா? கழுகுகள் தன் துணையை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு டெஸ்ட் வைக்கும். பெண் கழுகு ஒரு குச்சியை உயரத்திலிருந்து கீழே போடும். ஆண் கழுகு அது தரையில் விழுவதற்குள் பிடித்து காட்ட வேண்டும். இப்படி பலமுறை செஞ்சு ஜெயிச்சாதான் பெண் கழுகு அந்த ஆண் கழுகை ஏத்துக்கும். நீர்யானை தண்ணீரின் ராட்சதன். வேகமான ஓட்டம். நீர்யானை சுமார் 1500 முதல் 3000 கிலோ எடை கொண்டது. இவ்வளவு குண்டா இருந்தாலும் நிலத்துல இதால மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். ஒரு மனுஷனால இத ஓடி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சிவப்பு நிற வேர்வை. நீர்யானை உடம்புல இருந்து ஒருவிதமான திரவம் சுரக்கும். அது பார்க்கறதுக்கு ரத்தம் மாதிரி சிவப்பா இருக்கும். ஆனா அது ரத்தம் கிடையாது. அது ஒரு நேச்சுரல் சன்ஸ்கிரீன் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் மருந்து. இது சூரிய வெயிலிருந்து நீர்யானையோட மென்மையான தோலை பாதுகாக்குது. தண்ணிக்குள்ள தூக்கம். நீர்யானைகளால தண்ணிக்கு அடியில மூச்சை அடக்கிக்கிட்டு தூங்க முடியும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தூக்கத்திலேயே அது தானாவே மேல வந்து மூச்சு விட்டுட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிடும். இதெல்லாம் அதுக்கு தெரியாமலே நடக்கிற ஒரு அனாயசமான விஷயம்.
நீந்த தெரியாத நீர்யானை பேருதான் நீர்யானை, ஆனா இதால தண்ணிக்குள்ள மத்த விலங்குகள் மாதிரி நீந்த முடியாது. இது தண்ணிக்கு அடியில இருக்கிற தரைப்பகுதியில நடந்துதான் போகும். இதோட உடம்புல இருக்கிற அடர்த்தி டென்சிட்டி இதை கடலோட தரையிலேயே இருக்க வைக்கும். பெரிய வாய், பெரிய பற்கள். நீர்யானை தன் வாயை சுமார் 150 டிகிரி அளவுக்கு பெருசா திறக்கும். இதோட பற்கள் கானைன்ஸ் சுமார் 1.5 அடி நீளம் வரை வளரும். இது இரையை சாப்பிட இல்லை, எதிரிகளை பயமுறுத்தவும் சண்டை போடவும் தான் பயன்படுது. சைவம்தான், ஆனா கோவக்காரன் நீர்யானை ஒரு சைவ விலங்கு, புல் தான் சாப்பிடும். ஆனா இதோட எல்லையில யாராவது வந்தா ரொம்ப கோபப்படும். முதலைகளையே கடிச்சு துப்புற அளவுக்கு இது ரொம்ப பலமானது. உங்களுக்கு இது தெரியுமா? நீர்யானையோட குட்டிகள் தண்ணிக்கு அடியிலேயே பிறக்கும். பிறந்தவுடனே அந்த குட்டி நீந்த தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அப்போதான் அதால மேல வந்து மூச்சு விட முடியும். ஹம்மிங் பேர்ட் சிறகு முளைத்த ரத்தினம். ஒரே இடத்துல நிற்கும். மற்ற பறவைகளால முன்னாடி மட்டும்தான் பறக்க முடியும். ஆனா ஹம்மிங் பேர்டால ஒரே இடத்துல காத்துல நிக்க முடியும், ஹவரிங். அது மட்டும் இல்லாம இதால பின்னாடி பக்கமாவும் பேக்வர்ட் பறக்க முடியும். இந்த வித்த தெரிஞ்ச ஒரே பறவை இனம் இதுதான். வேகமான சிறகடிப்பு. இது பறக்கும்போது இதோட சிறகுகள் ஒரு செகண்டுக்கு சுமார் 50 முதல் 80 தடவை அடிக்கும். இதனாலதான் ஹம்மிங் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. சில வகை ஹம்மிங் பேர்ட்கள் காதலின் போது செகண்டுக்கு 200 தடவை கூட சிறகுகளை அடிக்குமாம். உயர் வேக இதயம். இதோட இதயம் துடிக்கிற வேகத்தை கேட்டா தலை சுத்தும். ஓய்வா இருக்கும்போது நிமிஷத்துக்கு 600 தடவை துடிக்கும். பறக்கும்போது நிமிஷத்துக்கு 1200 தடவை வரைக்கும் துடிக்கும். மனுஷங்களுக்கு சராசரியா 72 தான். சாப்பாட்டு மிஷின். இதுக்கு மெட்டபாலிசம் ரொம்ப அதிகம். அதனால இதோட உடல் எடையை விட அதிக எடையுள்ள பூந்தேனை ஒரே நாள்ல குடிக்கும். ஒவ்வொரு 10 முதல் 15 வரை நிமிஷத்துக்கும் இதுக்கு சாப்பாடு தேவை. ஒருவேளை சாப்பாடு கிடைக்கலன்னா இது டார்போர் அப்படிங்கிற ஒரு குட்டி கோமா நிலைக்கு போய் எனர்ஜியை சேமிக்கும். மிகச்சிறிய முட்டை. உலகிலேயே மிகச்சிறிய முட்டையிடும் பறவை இதுதான். இதோட முட்டை ஒரு சின்ன பட்டாணி பீ சைஸ்ல தான் இருக்கும். அதோட கூடும் ஒரு பாதி வால்நட் ஓடு அளவு தான் இருக்கும். நீண்ட தூர பயணம். இவ்வளவு குட்டியா இருந்தாலும் சுமார் 2 முதல் 20 கிராம். சில வகை ஹம்மிங் பேர்ட்கள் பல 1000 மைல்கள் கடந்து இடம்பெயரும் மைக்ரேஷன். மெக்சிகோ வளைகுடாவை தாண்டி 800 கிலோமீட்டர் தூரத்தை எங்கும் நிக்காமலே இதுங்க கடந்து போகும். உங்களுக்கு இது தெரியுமா? ஹம்மிங் பேர்ட்களுக்கு மோப்ப சக்தி, சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் கிடையாது. ஆனா இதோட பார்வை திறன் ரொம்ப அதிகம். பூக்கள்ல இருக்கிற தேனை இது கலர்களை வச்சு தான் கண்டுபிடிக்கும். அதுலயும் குறிப்பா சிவப்பு கலர் பூக்கள்னா இதுக்கு ரொம்ப இஷ்டம். அணில் காடுகளின் ரகசிய தோட்டக்காரன். மில்லியன் கணக்கான மரங்களுக்கு காரணம். அணில்கள் பின்னாடி சாப்பிடுறதுக்காக விதைகளையும் கொட்டைகளையும் மண்ணுக்கு அடியில புதைச்சு வைக்கும். ஆனா அதுல பல இடங்களை அணில்கள் மறந்துடும். அப்படி அதுங்க மறந்துட்ட விதைகள் தான் முளைச்சு பெரிய காடுகளா மாறுது. சொல்லப்போனா உலகத்துல இருக்கிற பாதி காடுகளுக்கு அணில்கள் தான் காரணம். ஏமாற்றும் வித்தை, ஃபேக் பரியிங். அணில்கள் ரொம்ப புத்திசாலி. மனிதர்களின் வேற ஏதாவது விலங்கு தன்னை கவனிக்குதுன்னு தெரிஞ்சா அது ஒரு பொய்யான குழியை தனியா இருக்க ஒண்ணுமே வைக்காம மூடி ஒரு இடத்துல தீனி கிடைச்சா உடனே வேற ஒரு ரகசிய இடத்துல போய் ஒளிஞ்சவர்களையும் கூப்பிடும். எப்போதும் ஒன்னா சேர்ந்து கரைக்கிறது, சாப்பிடுறதுன்னு சர்வை சோசியலான அணிலுக்கு அதோட தண்ணீர் மட்டுமல்ல மண் குழியிலோட குருவிகளுக்கு தண்ணீர் வாழ்நாள் முழுசும் வளர்ந்துட்டே அதிகமா அதுங்க எதையாவது கடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் பற்கள் தேய்ச்சி சரியான அளவுல விழுந்து புரண்டு தன் இறக்கைகளுக்குள்ள சில வகை அணில்களும் பூச்சிகளையும் காலுக்கும் இடையில ஒரு மெல்லியமான எம்பிரேன் இருக்கும். ஹம்மிங் பேர்ட் அளவுக்கு பயன்படுத்தி இதால ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு ஓய்வா இருக்கும் 50 அடி தூரம் வரை ஸ்லைடர் 450 தடவை இதோட இதயம் துடிக்கும். வாலே ஒரு ரொம்ப அணிலோட வால். அதுக்கு ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட டக்குன்னு ஓடும்போது பேலன்ஸ் பண்ண விமானத்தை விட வேகம் வேர்வையை போத்திக்கவும் வெயில் காலத்தில் சராசரியாக மணி வாலையை பயன்படுத்தி 46 கிலோமீட்டர் வேகத்துல எதிரிகள் வரும்போது வாலையாட்டு வரும்போது அணில்கள் வேகமா பறந்து தப்பிக்கும். ஜிம்னாஸ்டிக் நடக்கும். அணில்களால பறவைகள் மாதிரி மரத்துல ஏறாத நிலத்துல நடக்க முடியாது. பின்னங்கால்களை 180 டிகிரி காலையிலும் வச்சிருக்கிறது இதோட சீக்ரெட் தான் நகரும். இதனால மரங்கள்ல ரொம்பவே ரொம்ப அழகால ஓட முடியுது. அதிசய கண்கள். குருவிகளோட தெரியுமா? ரெட்டினா அணில்கள் ரொம்ப சமூகமானதுனால இதால ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். அதோட அம்மாவையான விஷயம் என்னன்னா இருக்கிற இன்னொரு அம்மா ஊதா கதிர்களை அல்ட்ரா வயலட் லைட் கூட பார்க்க முடியும். மனுஷங்க மாதிரியே இதுங்களுக்குள்ளேயும் பாசம் அதிகம். நாம இன்னைக்கு மொபைல் டவர் கதிர்வீச்சுன்னு சொல்றோம். ஆனா அதை விட முக்கியமான காரணம் நம்ம வீடுகளோட மாறிடுச்சு. தலையோட பக்கவாட்டாடி ஓட்டு வீடுகள்ல தலைகீழா திரும்பாமல் இடம் இருந்தாடி வர எதிரிகளை பார்க்க வீடுகள்ல அதுக்கு இடம் இல்ல. இதோட பார்வையில அது மட்டும் இல்லாம வயல்வெளிகள்ல தெளிக்கப்படுற பூச்சிக்கொல்லிகள் அதுக்கு நேரா மூக்குக்கு தேவையான புழுக்கள் கிடைக்கிறது இல்ல. குதி பிங்கி முயல்கள் நம்மால் என்ன செய்ய முடியும்? காத்துல துள்ளி குதிச்சு மொட்டை மாடியிலேயோ இல்ல ஜன்னல் ஓரத்திலேயோ ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணீர் கொஞ்சம் தானியங்களும் பிங்கி அப்படின்னு பேரை வச்சாலே போதும். பார்த்தாலே அது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வேகமான ரன்னிங். ஆபத்து வரும்போது முயல்கள் ஒரு நேர்கோட்டில் ஓடாது. எதிரியை குழப்புறதுக்காக ஜிக்-ஜாக் முறையில வளைஞ்சு நெளிஞ்சு ஓடும். சில காட்டு முயல்கள் மணிக்கு சுமார் 70 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியவை.
பெரிய காதுகள் ஒரு ஏசி முயலோட காதுகள் சத்தத்தை கேட்க மட்டும் பயன்படுறதில்ல. வெயில் காலத்துல தன் உடம்புல இருக்கிற அதிகப்படியான சூட்டை இந்த காதுகள் வழியா வெளியேற்றி உடம்பை குளிர்ச்சியா வச்சுக்கும். பற்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும். அணில் மாதிரியே முயலுக்கும் அதோட முன்பற்கள் வாழ்நாள் முழுசும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் அதுங்க எப்பவும் எதையாவது மென்னு சூயிங் பற்களை தேய்ச்சிக்கிட்டே இருக்குதுங்க. தூக்கத்திலையும் அலர்ட். முயல்கள் சில சமயம் கண்கள் திறந்தே தூங்கும். இது ஏன்னா தூக்கத்திலையும் ஏதாவது ஆபத்து வருதான்னு தெரிஞ்சுக்கத்தான். இதோட மூக்கு எப்பவும் துடிச்சுக்கிட்டே இருக்கும். இதுவும் ஒரு வகையான தற்காப்பு முறைதான். உங்களுக்கு இது தெரியுமா? ஒரு பெண் முயலால ஒரே பிரசவத்துல 12 குட்டிகள் வரை போட முடியும். குட்டிகள் பிறக்கும்போது அதுங்களுக்கு கண்ணு தெரியாது, உடம்புல முடியும் இருக்காது. ஆனா வெறும் ஒரு வாரத்திலேயே அதுங்க வேகமா வளர ஆரம்பிச்சிடும். சிட்டுக்குருவி மனிதர்களின் குட்டி நண்பன். கூட்டமான வாழ்க்கை. குருவிகள் எப்பவுமே தனியா இருக்க விரும்பாது. ஒரு இடத்துல தீனி கிடைச்சா உடனே கீச் கீச்னு சத்தம் போட்டு மற்ற நண்பர்களையும் கூப்பிடும். இதுங்க ஒன்னா சேர்ந்து குளிக்கிறது சாப்பிடுறதுன்னு ரொம்ப சோஷியலான பறவைங்க. தண்ணீர் மட்டுமில்ல, மண்குளியல். குருவிகளுக்கு தண்ணியில குளிக்கிறது பிடிக்கும். அதைவிட அதிகமா மண்குளியல் டஸ்ட் பாத் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். தரையில இருக்கிற மணல்ல விழுந்து புரண்டு தன் இறக்கைகளுக்குள்ள இருக்கிற அழுக்கையும் பூச்சிகளையும் சுத்தம் செஞ்சுக்கும். வேகமான இதயம். ஹம்மிங் பேர்ட் அளவுக்கு இல்லைனாலும் குருவியோட இதயமும் ரொம்ப வேகமா துடிக்கும். ஓய்வா இருக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு சுமார் 450 தடவை இதோட இதயம் துடிக்கும். இது ரொம்ப பயந்த சுபாவம் கொண்டது. அதனாலதான் சின்ன சத்தம் கேட்டா கூட டக்குன்னு பறந்துடும். விமானத்தை விட வேக விகிதத்தில். குருவிகள் சராசரியாக மணிக்கு 38 முதல் 46 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கும். ஆனா ஆபத்து வரும்போது இன்னும் வேகமா பறந்து தப்பிக்கும். தத்தி நடக்கும். மற்ற பறவைகள் மாதிரி குருவிகளால நிலத்துல நடக்க முடியாது. இதுங்க எப்பவும் 2 காலையும் வச்சு தத்தி ஹாப்பிங் தான் நகரும். இதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதிசய கண்கள். குருவிகளோட விழித்திரை ரெட்டினா ரொம்ப ஸ்பெஷல். இதால ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, குருவிகளால புற ஊதா கதிர்களை அல்ட்ரா வயலட் லைட் கூட பார்க்க முடியும். ஏன் குருவிகள் குறையுது? நாம இன்னைக்கு மொபைல் டவர் கதிர்வீச்சுன்னு சொல்றோம். ஆனா அதைவிட முக்கியமான காரணம் நம்ம வீடுகளோட அமைப்பு மாறிடுச்சு. முன்னாடி ஓட்டு வீடுகள்ல குருவிகள் கூடுகட்ட இடம் இருந்தது. இப்போ கான்கிரீட் வீடுகள்ல அதுக்கு இடம் இல்ல. அது மட்டும் இல்லாம வயல்வெளிகள்ல தெளிக்கப்படுற பூச்சிக்கொல்லிகளால குருவிகளுக்கு தேவையான புழுக்கள் கிடைக்கிறது இல்ல. நம்மால் என்ன செய்ய முடியும்? உங்க வீட்டு மொட்டை மாடியிலேயோ இல்ல ஜன்னல் ஓரத்திலேயோ ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணீரும் கொஞ்சம் தானியங்களும் கம்பு திணை வச்சாலே போதும். குருவிகள் திரும்பவும் உங்க வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும். புறா உலகின் முதல் போஸ்ட்மேன். கூகுள் மேப் மூளையிலேயே புறாக்களை எத்தனை கிலோமீட்டர் தூரம் கொண்டு போய்விட்டாலும் அது கரெக்டா தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துடும். இதுக்கு இதோட மூளையில இருக்கிற காந்த உணர்விகள் மேக்னெட்டோ ரிசெப்டர்ஸ் தான் காரணம். பூமியோட காந்த புலத்தை மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு திசையை துல்லியமா இதால கண்டுபிடிக்க முடியும். போர்க்கால ஹீரோக்கள் முதல் மற்றும் 2ஆம் உலகப் போர்ல தகவல் அனுப்ப புறாக்கள் தான் பயன்பட்டது. பல ஆயிரம் வீரர்களோட உயிரை காப்பாத்தினதுக்காக புறாக்களுக்கு டிக்கின் மெடல் அப்படிங்கிற வீர விருது கூட வழங்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு துணை. புறாக்கள் ரொம்ப விசுவாசமானவை. பொதுவா ஒரு புறா ஒரு துணையை தேர்ந்தெடுத்தா அது தன்னோட வாழ்நாள் முழுசும் அந்த துணையோட தான் வாழும். அதனாலதான் புறாக்களை பாசத்துக்கு அடையாளமா சொல்றாங்க. பாலூட்டும் ஆச்சரியமா இருக்கா? பாலூட்டிகள் மாதிரி புறாக்களும் தன் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும். ஆனா இது மற்ற விலங்குகள் மாதிரி இல்லாம இதோட தொண்டை பகுதியிலிருந்து கிராப் மில்க் அப்படிங்கிற சத்தான திரவத்தை சுரக்கும். இதை ஆண் புறா பெண் புறா ரெண்டுமே செய்யும். சூப்பர் வேகம். சாதாரண புறாக்களே மணிக்கு சுமார் 80 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கும். ஆனா பந்தய புறாக்கள் ரேசிங் பிஜன்ஸ் மணிக்கு சுமார் 140 முதல் 160 கிலோமீட்டர் வேகத்துல அசால்ட்டா பறக்கும். தண்ணீர் குடிக்கும் வித்தை. மற்ற பறவைகள் ஒரு சொட்டு தண்ணியை குடிச்சிட்டு தலையை மேலே தூக்கித்தான் விழுங்கும். ஆனா புறாக்கள் மட்டும்தான் ஒரு வைக்கோல் ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சிற மாதிரி தண்ணியை தலையை தூக்காமலேயே உறிஞ்சி குடிக்கும். உங்களுக்கு இது தெரியுமா? புறாக்களால கண்ணாடியில தெரிகிறது தன்னோட உருவம் தானே அடையாளம் கண்டுக்க முடியும். செல்ஃப் ரெகக்னிஷன். இந்த திறன் மனுஷங்க, சிம்பன்சி, யானை, டால்பின் மாதிரி சில விலங்குகளுக்கு மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆங்கில எழுத்துக்களை கூட பிரிச்சு பார்க்கிற அளவுக்கு இதுங்களுக்கு புத்திசாலித்தனம் உண்டு. பன்றி அழுக்கு இல்ல, இது அறிவு. சுத்தம் சோறு போடும். பன்றிகள் அழுக்கானவை அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு. ஆனா உண்மையிலேயே பன்றிகள் ரொம்ப சுத்தமான விலங்குகள். தனக்குன்னு ஒரு இடம் கிடைச்சா அது சாப்பிட்ற இடத்துலயோ இல்ல தூங்குற இடத்துலயோ ஒருபோதும் மலம் கழிக்காது. ஏன் சேத்துல புரளுது? பன்றிகளுக்கு உடம்புல வியர்வை சுரப்பிகள் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் கிடையாது. அதால வேர்க்க முடியாது. வெயில் காலத்துல தன்னோட உடம்பை குளிர்ச்சியா வச்சுக்கவும் சூரிய வெப்பத்திலிருந்து தோலை பாதுகாக்கவும் தான் அது சேத்துல புரளுது. இது அதுக்கு ஒரு நேச்சுரல் ஏசி மாதிரி.
வீடியோ கேம் விளையாடும் புத்திசாலி சயின்டிஸ்டுகள் நடத்தின ஒரு ஆராய்ச்சியில பன்றிகளால தங்களோட மூக்கை பயன்படுத்தி ஜாய்ஸ்டிக் மூலமா ஸ்கிரீன்ல இருக்கிற வீடியோ கேம்களை விளையாட முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட அறிவுத்திறன் ஒரு 3 வயசு குழந்தைக்கு சமமானது. செம மோப்ப சக்தி. நாய்களை விட பன்றிகளுக்கு மோப்ப சக்தி ரொம்ப அதிகம். மண்ணுக்கு அடியில ரொம்ப ஆழத்துல இருக்கிற ட்ரஃபிள்ஸ் அப்படிங்கிற விலை உயர்ந்த காளான்களை கண்டுபிடிக்க ஐரோப்பாவில் பன்றிகளை தான் பயன்படுத்துறாங்க. தனித்துவமான மொழி. பன்றிகள் ஒன்னோடொன்னு பேசிக்கிறதுக்கு சுமார் 20 விதமான சத்தங்களை பயன்படுத்துது. பசிக்கு ஒரு சத்தம், பயத்துக்கு ஒரு சத்தம்னு அதுங்களுக்குள்ள ஒரு பெரிய அகராதியே இருக்கு. வேகமான ஓட்டம். பார்க்கறதுக்கு குண்டா மெதுவா நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு முழு வளர்ந்த பன்றியால மணிக்கு சுமார் 17 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். உங்களுக்கு இது தெரியுமா? மனுஷங்களோட உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கும் பன்றியோட உறுப்புகளுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அதனாலதான் மருத்துவத்துல ஹார்ட் வால்வ் மாத்துறதுக்கு பன்றியோட திசுக்களை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பன்றிகளால நிமிர்ந்து வானத்தை பார்க்க முடியாது. அதோட கழுத்து எலும்பு அமைப்பு அப்படி. ஆல்பட்ரோஸ் கடலின் கிங். பெரிய இறக்கை. உலகத்துல இருக்கிற பறவைகள்லயே மிக நீளமான இறக்கைகள் கொண்டது இந்த ஆல்பட்ரோஸ் தான். இதோட ஒரு இறக்கை நுனியிலிருந்து இன்னொரு நுனி வரைக்கும் பார்த்தா சுமார் 11 அடி 3.5 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஒரு சின்ன கார் சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சோர்வே அடையாது. இதால சிறகை அடிக்காமலேயே பல மணி நேரம் காத்துல மிதக்க முடியும். கிளைடிங். கடலுக்கு மேல வர்ற காத்தை ரொம்ப திறமையா பயன்படுத்தி எனர்ஜியை செலவு பண்ணாமலே இது பறக்கும். இதனாலதான் இதால ஆயிரக்கணக்கான மைல்கள் அசால்ட்டா போக முடியுது. தரையில இறங்காமலே 6 வருஷம். ஒரு ஆல்பட்ரோஸ் குஞ்சு பொறிச்சு கடலுக்கு பறந்து போயிட்டா அது திரும்பவும் தரைக்கு முட்டையிட வர்றதுக்கு சுமார் 5 to 6 வருஷம் ஆகும். அது வரைக்கும் அது கடலிலேயே தான் வாழும். அங்கேயே சாப்பிடும், அங்கேயே தூங்கும். தண்ணியை குடிக்கும் மெஷின். நம்மளால கடல் தண்ணியை குடிக்க முடியாது, ஆனா ஆல்பட்ரோஸால முடியும். இதோட மூக்குக்கு மேல ஒரு ஸ்பெஷல் சுரப்பி கிளாண்ட் இருக்கு. அது கடல் தண்ணியில இருக்கிற உப்பை மட்டும் தனியா பிரிச்சு வெளியே தள்ளிட்டு நல்ல தண்ணியை மட்டும் உடம்புக்குள்ள அனுப்பும். லவ்வர்ஸ் ஃபாரெவர். ஆல்பட்ரோஸ் பறவைகள் ஒரு முறை ஒரு ஜோடியை தேர்ந்தெடுத்துட்டா தன் வாழ்நாள் முழுக்க அந்த ஒரு ஜோடியோடவே தான் வாழும். மோனோகேமஸ். ஒருத்தர் பார்த்ததும் அழகா டான்ஸ் ஆடி தங்களோட அன்பை காட்டிக்கும். நீண்ட ஆயுள். சாதாரணமா பறவைகள் 10-20 வருஷம் தான் வாழும். ஆனா ஆல்பட்ரோஸ் 60 முதல் 70 வருஷங்களுக்கு மேல உயிர் வாழும். விஸ்டம் அப்படின்னு பேரு வச்ச ஒரு ஆல்பட்ரோஸ் 70 வயசுக்கு மேலேயும் இன்னும் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிட்டு இருக்கிறது ஒரு பெரிய சாதனை. ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பறக்கும்போது இதோட மூளை ஒரு விசித்திரமான முறையில தூங்கும். ஒரு பாதி மூளை தூங்கும்போது இன்னொரு பாதி வேலை செய்யும். அதனால தூக்கத்திலையும் இதால திசை மாறாம பறக்க முடியுது. எறும்பு. கூட்டு குடும்பத்தின் தலைவன். மினி பாடி பில்டர். எறும்பு பார்க்கறதுக்கு தான் சின்னது, ஆனா அது செம ஸ்ட்ராங். தன் எடையை விட 50 மடங்கு அதிகமான எடையை தூக்கிட்டு போகும். நாம ஒரு காரை தூக்கிட்டு நடக்கிறதுக்கு இது சமம். சத்தமில்லாத பேச்சு. எறும்புகளுக்கு பேச தெரியாது, ஆனா அதுங்க ஃபெரோமோன்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமான வேதிப்பொருளை தரையில தெளிச்சுக்கிட்டே போகும். அதை மோப்பம் பிடிச்சுதான் மத்த எறும்புகள் வரிசையா போகுதுங்க. ஒரு இடத்துல சாப்பாடு இருந்தா அந்த வாசனை மூலமா மத்த எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிடும். காது கிடையாது. எறும்புகளுக்கு வெளியே காதுகள் கிடையாது. ஆனா தரையில ஏற்படுற சின்ன அதிர்வுகளை அதோட கால்கள்ல இருக்கிற உணர்விகள் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கும். விவசாயம் செய்யும் எறும்பு. மனுஷங்க விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே எறும்புகள் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில வகை எறும்புகள் இலைகளை வெட்டி எடுத்துட்டு போய் தன் கூட்டுக்குள்ள ஒரு வகை காளான்களை ஃபஞ்சி வளர்த்து அதை சாப்பிடும். தூக்கம்னா என்ன? எறும்புகள் நம்மள மாதிரி மணிக்கணக்குல தூங்காது. ஒரு நாளைக்கு சுமார் 250 முறை குட்டி தூக்கம் போடும் பவர் நாப்ஸ். ஆனா ஒவ்வொரு தூக்கமும் வெறும் 1 நிமிஷம் தான் இருக்கும். மொத்தமா பார்த்தா ஒரு நாளைக்கு 4 முதல் 5 வரை மணி நேரம் தான் ஓய்வெடுக்கும். 2 வயிறு. எறும்புக்கு 2 வயிறு இருக்கு. ஒன்னு தனக்கான சாப்பாட்டை செரிக்க வைக்க, இன்னொன்னு தன் கூட்டத்துல இருக்கிற மத்த எறும்புகளுக்கு கொண்டு போய் கொடுக்க. எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க. உங்களுக்கு இது தெரியுமா? உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களோட எடையையும் ஒரு பக்கமும் உலகத்துல இருக்கிற அத்தனை எறும்புகளோட எடையையும் இன்னொரு பக்கமும் தராசுல வச்சா ரெண்டும் கிட்டத்தட்ட சமமா இருக்குமாம். அந்த அளவுக்கு எறும்புகளோட எண்ணிக்கை கோடிக்கணக்கில் இருக்கு. பாக்டீரியா உலகின் குட்டி ராஜ்யம். எண்ணிக்கையில் அடங்காது. உங்க வாய்க்குள்ள மட்டும் இருக்கிற பாக்டீரியாக்களோட எண்ணிக்கை இந்த உலகத்துல இருக்கிற மொத்த மனுஷங்களோட எண்ணிக்கையை விட அதிகம்னா நம்ப முடியுதா? 1 கிராம் மண்ணுல சுமார் 4 கோடி பாக்டீரியாக்கள் இருக்கும். நம்ம உடம்புக்குள்ளேயே 1 கிலோ. ஒரு ஆரோக்கியமான மனுஷனோட உடம்புல சுமார் 1 முதல் 2 கிலோ வரைக்கும் பாக்டீரியாக்கள் இருக்கு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற செல்களை விட பாக்டீரியாக்களோட செல்கள் தான் அதிகம். எல்லாமே கெட்டதில்ல. பாக்டீரியா அப்படின்னாலே நமக்கு நோய் தான் ஞாபகம் வரும். ஆனா 99 விழுக்காடு பாக்டீரியாக்கள் நமக்கு நல்லதுதான் செய்யுது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை செரிக்க வைக்கிறதுல இருந்து பால் தயிரா மாறுறது வரைக்கும் எல்லாமே பாக்டீரியாக்களோட வேலை தான். ஃபிளாக்டோபாசிலஸ் மைனஸ். இது ஒரு நல்ல பாக்டீரியா.
எங்கேயும் வாழும். பாக்டீரியாக்களால எந்த சூழ்நிலையிலும் வாழ முடியும். கொதிக்கிற எரிமலை குழம்புக்கு பக்கத்துல அண்டார்டிகா பனியில ஏன் விண்வெளியில கூட பாக்டீரியாக்கள் உயிர் வாழும்? இதுகளுக்கு சாவுங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். மழைக்கு காரணம் சில பாக்டீரியாக்கள் காத்துல மிதந்து மேகங்களுக்கு போய் அங்க பனிப்பொழிவு இல்லைனா மழை வர்றதுக்கு ஒரு மையப்புள்ளியா செயல்படுது. மழை வரும்போது வர்ற அந்த மண் வாசனைக்கு ஆக்டினோமைசெட்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் காரணம். வேகமான வளர்ச்சி. ஒரு பாக்டீரியா சாதகமான சூழ்நிலையில இருந்தா ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் 2ஆ பிரியும். இப்படியே போனா சில மணி நேரத்துல ஒரு பாக்டீரியா பல கோடிகளா மாறிடும். ஒரு சுவாரஸ்யமான தகவல். பாக்டீரியாக்கள் தான் பூமியில உருவான முதல் உயிரினம், சுமார் 350 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி. இன்னும் சொல்லப்போனா நாம இன்னைக்கு சுவாசிக்கிற ஆக்சிஜனை முதல்ல உற்பத்தி செஞ்சு கொடுத்ததே சயனோபாக்டீரியா அப்படிங்கிற ஒரு வகை பாக்டீரியா தான். நீலத்திமிங்கிலம் கடலின் மாபெரும் அதிசயம். ராட்சத சைஸ் ஒரு நீலத்திமிங்கிலம் சுமார் 30 மீட்டர் 100 அடி நீளம் வரை வளரும். அதாவது 3 பெரிய பஸ்களை வரிசையா நிறுத்தி வச்சா எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு நீளம். இதோட எடை சுமார் 1,90,000 கிலோ, 190 டன். இதயமே ஒரு கார் சைஸ். இதோட இதயம் ஒரு குட்டி கார் மினி கூப்பர் சைஸ்ல இருக்கும். அதோட நாக்கு மட்டும் ஒரு முழு வளர்ந்த யானையோட எடைக்கு சமமா இருக்கும்னா பார்த்துக்கோங்க. இதோட இரத்த நாளங்கள் ஆர்ட்ரிஸ் எவ்வளவு பெருசுனா ஒரு மனுஷன் அதுக்குள்ள நீந்தியே போகலாம். குட்டி போடும்போதே பெருசு. நீலத்திமிங்கிலத்தோட குட்டி பிறக்கும் போதே உலகத்தோட மிகப்பெரிய விலங்குகள்ல ஒன்றாதான் பிறக்கும். பிறந்த குட்டி சுமார் 25 அடி நீளமும் 3000 கிலோ எடையும் இருக்கும். அது ஒரு நாளைக்கு சுமார் 400 லிட்டர் பால் குடிக்கும். ஒவ்வொரு நாளும் 90 கிலோ எடை கூடும். சாப்பாடு மைனஸ் குட்டி மீன்கள் தான். இவ்வளவு பெரிய உருவத்தை வச்சிருக்க இந்த திமிங்கிலம் பெரிய மீன்களை சாப்பிடாது. கிரில் அப்படின்னு சொல்லப்படுற குட்டி குட்டி இறால் போன்ற உயிரினங்களைத்தான் சாப்பிடும். ஒரு நாளைக்கு சுமார் 4 டன் 4000 கிலோ கிரில்களை இது சாப்பிடும். உலகின் மிகச்சத்தமான விலங்கு. நீலத்திமிங்கிலம் எழுப்புற சத்தம் ஒரு ஜெட் விமானம் கிளம்பும் போது வர்ற சத்தத்தை விட அதிகம், 188 டெசிபல். இந்த சத்தம் கடல் தண்ணிக்குள்ள சுமார் 1600 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கும். இப்படித்தான் ஒரு திமிங்கிலம் இன்னொரு திமிங்கிலத்து கூட பேசிக்குது. தண்ணிக்குள்ள தூக்கம். இது ஒரு பாலூட்டி மேமல் என்பதால் இதால தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியாது. அடிக்கடி மேல வந்து காத்தை இழுத்துட்டு போகும். தூங்கும்போது இதோட மூளையில பாதி மட்டும்தான் தூங்கும், மீதி பாதி எப்போ மேல போய் மூச்சு விடணும் அப்படின்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இது தெரியுமா? நீலத்திமிங்கிலத்தோட வால் பகுதி மட்டும் ஒரு சின்ன விமானத்தோட சிறகு அளவு பெருசா இருக்கும். இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு இது கடல்ல மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல நீந்தும். பட்டாம்பூச்சி சிறகு முளைத்த பூக்கள். கால்களால் ருசி பார்க்கும். பட்டாம்பூச்சிக்கு நம்மள மாதிரி நாக்குல சுவை தெரியாது. அதுக்கு பதிலா அதோட கால்கள்ல தான் சுவை அறியும் உணர்விகள் இருக்கு. ஒரு இலையில போய் உட்காரும்போது அந்த இலை தன் குஞ்சுகள் புழுக்கள் சாப்பிடுவதற்கு ஏத்ததான்னு கால்கள் மூலமா ருசி பார்த்துதான் முடிவு பண்ணும். திரவ உணவு மட்டும்தான். பட்டாம்பூச்சியால எதையும் கடிக்கவோ மெல்லவோ முடியாது. அதுக்கு ப்ரோபோசிஸ் அப்படின்னு ஒரு நீளமான குழாய் போன்ற வாய் இருக்கும். அதை வச்சு பூக்கள்ல இருக்கிற தேனை அப்படியே ஜூஸ் மாதிரி உறிஞ்சி மட்டும்தான் குடிக்கும். வெயில் இருந்தாதான் பறக்கும். பட்டாம்பூச்சிகள் குளிர் ரத்த கோல்ட் பிளடட் பிராணிகள். அதால தன் உடம்பு சூட்டை தானாவே மெயின்டைன் பண்ண முடியாது. வெளியே இருக்கிற வெயில் மூலமா அதோட உடம்பு சூடானா மட்டும்தான் அதால சிறகுகளை அடிச்சு பறக்க முடியும். அதனாலதான் காலையில வெயில் வந்ததும் இதுங்க அதிகமா சுத்துதுங்க. 4 ஸ்டேஜ் வாழ்க்கை. ஒரு சின்ன முட்டையில ஆரம்பிச்சு அப்புறம் கம்பளிப்பூச்சியா மாறி அதுக்கப்புறம் தன்னைத்தானே ஒரு கூட்டுக்குள்ள பூப்பா அடைச்சுக்கிட்டு கடைசியா அழகா உருமாறி வர்றது ஒரு மேஜிக் தான். இதுக்கு மெட்டாமார்போசிஸ் அப்படின்னு பேரு. வேகமான பயணம். சில வகை பட்டாம்பூச்சிகள், உதாரணத்துக்கு மோனார்க் பட்டாம்பூச்சி, ஆயிரக்கணக்கான மைல்கள் கடந்து ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு இடம்பெயரும் மைக்ரேஷன். அவ்வளவு சின்ன உடம்ப வச்சுக்கிட்டு கடல் கடந்து போறது பெரிய விஷயம் இல்ல. கண்ணாடி போன்ற சிறகுகள். பட்டாம்பூச்சியோட சிறகுகள் உண்மையிலேயே நிறம் கிடையாது. அது ரொம்ப மெல்லிய பல அடுக்கு படலங்களால் ஆனது. அதுல வெளிச்சம் பட்டு செதறதுனாலதான் நமக்கு அவ்வளவு கலர்ஃபுல்லா தெரியுது. நீங்க அதை தொட்டிங்கன்னா உங்க கையில ஒட்டுற அந்த பொடி தான் அதோட சிறகோட செதில்கள், ஸ்கேல்ஸ். உங்களுக்கு இது தெரியுமா? பட்டாம்பூச்சிகளால மனுஷங்க பார்க்க முடியாத புற ஊதா கதிர்களை, அல்ட்ராவயலட் லைட் கூட பார்க்க முடியும். பூக்கள்ல இருக்கிற தேன் எங்கே இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிக்க இந்த சூப்பர் பார்வை அதுக்கு உதவுது. ஒட்டகம் பாலைவனத்தின் சூப்பர் ஹீரோ. முதுகுல இருக்கிறது தண்ணி இல்ல. பலரும் ஒட்டகத்தோட முதுகுல இருக்கிற அந்த திமில்ல ஹம்ப் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா நிஜத்துல அதுல இருக்கிறது கொழுப்பு, ஃபேட். சாப்பாடு கிடைக்காத நேரத்துல அந்த கொழுப்பை தான் ஒட்டகம் எனர்ஜியா மாத்தி பயன்படுத்தும். அந்த கொழுப்பு குறையும் போது திமில் தளர்ந்து ஒரு பக்கமா சாய்ஞ்சிடும். தண்ணி குடிக்காமலே கில்லாடி. ஒட்டகத்தால தண்ணி குடிக்காம வாரக்கணக்கில் உயிர் வாழ முடியும். ஆனா தண்ணி கிடைச்சா ஒரே நேரத்துல சுமார் 100 முதல் 150 லிட்டர் தண்ணியை வெறும் 10 நிமிஷத்துல குடிச்சு முடிச்சிடும். மூக்குக்கும் கதவு உண்டு. பாலைவனத்துல பயங்கரமான மணல் புயல் வீசும்.
அந்த நேரத்துல மூக்குக்குள்ள மணல் போகாம இருக்க தன் மூக்கு துவாரங்களை ஒரு கதவு மாதிரி மூடிக்கிற சக்தி ஒட்டகத்துக்கு உண்டு. அதே மாதிரி இதோட நீண்ட இமைமுடிகள் கண்ணுக்குள்ள மணல் விழாம பாதுகாக்கும். முள்ளை சாப்பிடும் வாய். பாலைவனத்துல இருக்கிற கள்ளிச்செடி, கேக்டஸ் மாதிரி முட்கள் நிறைஞ்ச செடிகளை ஒட்டகம் ரொம்ப ஈஸியா சாப்பிடும். ஏன்னா இதோட வாய் உட்பகுதி ரொம்ப தடிமனா இருக்கும், அதனால முட்கள் இதை குத்தாது. வியர்க்காத உடம்பு. ஒட்டகம் தன் உடம்புல இருக்கிற தண்ணிய அவ்வளவு சீக்கிரம் வீணாக்காது. இதோட உடம்பு சூடு சுமார் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஏறினாலும் இதுக்கு வேர்க்காது. இதனால உடம்புல இருக்கிற ஈரப்பதம் அப்படியே பாதுகாக்கப்படும். மணல்ல நடக்க ஸ்பெஷல் கால்கள். ஒட்டகத்தோட கால்கள் ரொம்ப அகலமா இருக்கும். அது மணல்ல நடக்கும்போது பாதம் உள்ளே அமிழாம இருக்க இது உதவுது. இது ஒரு நேச்சுரல் ஸ்னோ ஷூ மாதிரி. உங்களுக்கு இது தெரியுமா? ஒட்டகத்தோட பால் ரொம்ப சத்தானது. இதுல பசுமாட்டோட பாலை விட 3 மடங்கு அதிக விட்டமின் கிக் இருக்கு. பாலைவனத்துல இருக்கிற மக்களுக்கு இதுதான் ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து பானம். பூனை வீட்டிற்குள் ஒரு சிறுத்தை. கால்களால் விழும் வித்தை. பூனைங்க எவ்வளவு உயரத்திலிருந்து விழுந்தாலும் பெரும்பாலும் 4 கால்ல தான் வந்து நிக்கும். இதுக்கு காரணம் அதோட உடம்புல இருக்கிற ரைட்டிங் ரிஃப்ளெக்ஸ். காத்துல விழும்போதே தன் உடம்பு வில்லு மாதிரி வளைச்சு கரெக்டா பேலன்ஸ் பண்ணிக்கும். சுவைக்க முடியாத இனிப்பு. உலகத்துல இருக்கிற பாலூட்டிகள்லேயே பூனைகளுக்கு மட்டும்தான் இனிப்பு சுவை தெரியாது. அதுகளோட நாக்குல இனிப்பை உணரக்கூடிய சுவை எறும்புகள், டேஸ்ட் பட்ஸ் கிடையாது. அதனால நீங்க சாக்லேட் கொடுத்தாலும் அதுக்கு அது வெறும் சாதா சாப்பாடு தான். 90 விழுக்காடு தூக்கம். ஒரு பூனை தன்னோட வாழ்நாள்ல சுமார் 70 விழுக்காடு நேரத்தை தூங்கியே கழிக்கும். ஒரு நாளைக்கு 12 - 16 மணி நேரம் வரைக்கும் அசால்ட்டா தூங்கும். கண்ணுல நைட் விஷன். இருட்டுல மனுஷங்களை விட 6 மடங்கு நல்லா பூனைகளால பார்க்க முடியும். அதோட கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு லேயர் வெளிச்சத்தை எதிரொலிக்கிறதுனால தான் ராத்திரியில பூனை கண்ணு லைட் போட்ட மாதிரி மின்னுது. மூக்கு வழி அடையாளம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்படி கைரேகை ஃபிங்கர் பிரிண்ட் மாறுபடுமோ அதே மாதிரி ஒவ்வொரு பூனைக்கும் அதோட மூக்கு ரேகை நோஸ் பிரிண்ட் தனித்துவமானது. ஒரு பூனை மாதிரி இன்னொரு பூனைக்கு மூக்கமைப்பு இருக்காது. அதிர்வுகளை உணரக்கூடிய மீசை. பூனைக்கு மீசை வெறும் அழகுக்கு இல்ல, அந்த மீசையை வச்சுதான் ஒரு சின்ன இடைவெளியில தான் நுழைய முடியுமான்னு கணக்கு போடும். காத்துல ஏற்படுற சின்ன அசைவுகளை கூட அந்த மீசை மூலமா மோப்பம் பிடிச்சிடும். உங்களுக்கு இது தெரியுமா? பூனைங்க நம்ம கிட்ட வந்து உரசுறது பாசத்துக்காக மட்டும் இல்ல, அதோட உடம்புல இருக்கிற வாசனை சுரப்பிகள் சென்ட் கிளான்ஸ் மூலமா நம்ம மேல அதோட வாசனையை தடவி இவன் என்னோட ஆளு அப்படின்னு ஒரு முத்திரை குத்துது. சிம்பன்சி விலங்கு உலகின் ஜீனியஸ். 98 விழுக்காடு நம்மள மாதிரி தான். சிம்பன்சியோட டிஎன்ஏவும் நம்ம டிஎன்ஏவும் 98 விழுக்காடு ஒரே மாதிரி இருக்கும். இதனாலதான் இதுங்க நம்மள மாதிரியே சிரிக்கிறது, அழறது, கோபப்படுறதுன்னு எல்லா உணர்ச்சிகளையும் காட்டும். டூல்ஸ் யூஸ் பண்ணும். மனுஷங்க மாதிரியே இதுங்களும் சொந்தமா சில கருவிகளை டூல்ஸ் உருவாக்கி பயன்படுத்தும். உதாரணத்துக்கு ஒரு குச்சியை எடுத்து அதுல இருக்கிற இலைகளை சீவிட்டு அந்த குச்சியை புற்றுக்குள்ள விட்டு கரையான்களை பிடிச்சு சாப்பிடும். பாறைகளை வச்சு கொட்டைகளை உடைக்கவும் இதுங்களுக்கு தெரியும். பேச தெரியாது, ஆனா புரியும். சிம்பன்சிகளால நம்மள மாதிரி சத்தம் போட்டு பேச முடியாது, ஆனா சைகை மொழியை, சைன் லாங்குவேஜ் இதுங்க சூப்பரா கத்துக்கும். தான் என்ன நினைக்கிறோங்கிறதை சைகையாலேயே மத்தவங்க கிட்ட சொல்லிடும். கைரேகை உண்டு. இதுங்களுக்கும் மனுஷங்க மாதிரியே விரல்கள்ல தனித்துவமான கைரேகை ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் உண்டு. கால்களையும் கை மாதிரி பயன்படுத்துறதுல இதுங்க கில்லாடி. மருத்துவ அறிவு. சிம்பன்சிகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா எந்த இலையை சாப்பிட்டா அந்த நோய் குணமாகும்னு அதுங்களுக்கு தெரியும். காட்டுல இருக்கிற மூலிகை செடிகளை அதுங்களே கண்டுபிடிச்சு மருந்து மாதிரி சாப்பிடும். சம ஸ்ட்ராங். பாக்குறதுக்கு நம்ம உயரத்துல இருந்தாலும் ஒரு சராசரி மனுஷனை விட சிம்பன்சி 4 - 5 மடங்கு அதிக பலம் கொண்டது. இதோட தசைநார்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், சிம்பன்சிங்க எப்பவும் கூட்டமா கம்யூனிட்டிஸ் தான் வாழும். அந்த பட்டாளத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான். அவன் சொல்றதைத்தான் மத்தவங்க கேட்கணும். கிட்டத்தட்ட ஒரு சின்ன சாம்ராஜ்யம் மாதிரியே மெயின்டைன் பண்ணுவாங்க. கருப்பான் பூச்சி அழியாத அதிசய பிறவி. தலை இல்லாமலும் வாழும். கருப்பான் பூச்சியோட தலை துண்டிக்கப்பட்டாலும் அதால சுமார் 1 வாரம் வரைக்கும் உயிர் வாழ முடியும். ஏன்னா இது நம்மள மாதிரி மூக்கு வழியா மூச்சு விடாது. அதோட உடம்புல இருக்கிற சின்ன சின்ன துளைகள் ஸ்பைரேக்கிள்ஸ் வழியா தான் சுவாசிக்கும். இது கடைசியா பட்டினியால தான் இறந்து போகுமே தவிர தலை இல்லாததுனால இல்ல. டைனோசர் காலத்து ஆளு கருப்பான் பூச்சிகள் இந்த பூமியில சுமார் 30 கோடி வருஷங்களா வாழ்ந்துட்டு இருக்கு. அதாவது டைனோசர்கள் உருவாவதற்கு முன்னாடியே இதுங்க வந்துட்டாங்க. டைனோசர்களே அழிஞ்சாலும் இதுங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. மூச்சை அடக்கும் வித்தை. கரப்பான் பூச்சியால சுமார் 40 நிமிஷம் வரைக்கும் தன் மூச்சை அடக்கி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம அரை மணி நேரம் வரைக்கும் தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்தாலும் இதால உயிர் பிழைக்க முடியும். செம ஸ்பீடு. இதுங்க ரொம்ப சின்னதா இருந்தாலும் மணிக்கு சுமார் 5 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். இதோட உடம்பு அளவுக்கு ஒப்பிட்டு பார்த்தா இது ஒரு மனுஷன் மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறதுக்கு சமம். எதையும் சாப்பிடும். கருப்பான் பூச்சிகளுக்கு சாப்பாட்டுல எந்த பிடிவாதமும் இல்லை.
சாதாரண சாப்பாடு கிடைக்கலனா காகிதம், சோப்பு, முடி, ஏன் பசையை கூட க்ளூ சாப்பிட்டு உயிர் வாழும். அணுவெடிப்பை தாங்கும். மனுஷங்களால தாங்க முடியாத அளவுக்கு அதிகமான கதிர்வீச்சை ரேடியேஷன் கரப்பான் பூச்சிகளால தாங்க முடியும். ஒருவேளை உலகத்துல ஒரு பெரிய அணு ஆயுத போர் வந்தா கூட கரப்பான் பூச்சிகள் அழியாம வாழ வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கரப்பான் பூச்சியின் உடல் அமைப்பு. கரப்பான் பூச்சியோட உடல் ரொம்ப தட்டையா இருக்கிறதுனால ஒரு சின்ன விரிசல் வழியா கூட இதால ஈஸியா உள்ளே நுழைஞ்சிட முடியும். இதோட உணர்விகள் ஆண்டனி காத்துல இருக்கிற சின்ன அசைவை கூட கண்டுபிடிச்சிடும். உங்களுக்கு இது தெரியுமா? கரப்பான் பூச்சிகளுக்கு தூக்கத்துல கூட வலது பக்கம் திரும்புறது, இடது பக்கம் திரும்புறதுன்னு ஒரு நேவிகேஷன் பழக்கம் இருக்குமா. அப்புறம் இதுங்க ஒன்னா சேர்ந்து ஒரு குழுவாக முடிவெடுக்கிற புத்திசாலித்தனமும் இதுங்களுக்கு உண்டு. காகம், பறவை உலகின் கில்லாடி. மனுஷ முகத்தை மறக்காது. காக்காங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம். நீங்க ஒரு காக்காவுக்கு தீனி போட்டாலோ இல்ல அதை விரட்டினாலோ அது உங்க முகத்தை வருஷக்கணக்கில் ஞாபகம் வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம தன் கூட்டத்துல இருக்கிற மத்த காக்காங்க கிட்டையும் இவன் நல்லவன் இல்ல, இவன் ஆபத்தானவன்னு உங்களை பத்தி சொல்லிடும். டூல்ஸ் யூஸ் பண்ணும். சிம்பன்சி குரங்குகள் மாதிரியே காக்காங்களும் கருவிகளை பயன்படுத்தும். ஒரு குழாய்க்குள்ள இருக்கிற உணவை எடுக்கணும்னா ஒரு கம்பியை வளைச்சு ஹுக் மாதிரி செஞ்சு அதை உள்ள விட்டு எடுக்கும். இந்த அறிவு வேற எந்த பறவைக்கும் அவ்வளவு சீக்கிரம் வராது. பிரச்சனைக்கு தீர்வு, ப்ராப்ளம் சால்விங். காக்கா முன்னாடி ஒரு கஷ்டமான டாஸ்க் வச்சா அது நிதானமா யோசிச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கும். அந்த பாட்டியும் சுட்டவடையும் கதையில வர்ற மாதிரி இல்லாம நிஜமாவே காக்காங்க ரொம்ப புத்திசாலிங்க. கூட்டமா சேர்ந்து இறுதிச் சடங்கு. தன் கூட்டத்துல ஒரு காக்கா செத்து போயிட்டா மத்த எல்லா காக்காங்களும் அங்க வந்து சத்தம் போடும், ஃபியூனரல் மாதிரி. இது பாசத்துல மட்டும் இல்ல, அந்த காக்கா எப்படி இறந்துச்சு, அங்க ஏதாவது ஆபத்து இருக்கான்னு தெரிஞ்சுக்கத்தான் இப்படி பண்ணுதுங்க. விளையாட்டு பிள்ளைங்க. காக்காங்களுக்கு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். பனியில வழுக்கி விளையாடுறது, மற்ற விலங்குகளோட வாலை பிடிச்சு இழுத்துட்டு ஓடுறதுன்னு செம சேட்டை பண்ணும். ஒரே பார்ட்னர். காக்காங்களும் ஆல்பட்ரோஸ் மாதிரி தான். ஒரு முறை ஒரு ஜோடி சேர்ந்துட்டா சாகுற வரைக்கும் ஒன்னா தான் இருக்கும். 2 பேரும் சேர்ந்துதான் கூடு கட்டி குஞ்சுகளை பார்த்துப்பாங்க. ஒரு சின்ன மேட்டர். நீங்க காக்காவுக்கு தினமும் சாப்பாடு வச்சீங்கன்னா அதுக்கு நன்றி கடனா சில நேரங்கள்ல அதுக்கு கிடைக்கிற பளபளப்பான கற்கள், வளையல் துண்டுகள் இல்லனா சாவி கொத்து போன்ற பொருட்களை உங்ககிட்ட கொண்டு வந்து வைக்கும். நாய், விசுவாசத்தின் சிகரம். மூக்குதான் உலகம். மனுஷங்களுக்கு பார்வை எப்படியோ நாய்ங்களுக்கு அதோட மோப்ப சக்தி எப்படி. மனுஷங்களை விட நாய்ங்களுக்கு சுமார் 10,000 முதல் 1,00,000 மடங்கு அதிக மோப்ப சக்தி உண்டு. ஒரு ஸ்பூன் சர்க்கரையை ஒரு பெரிய நீச்சல் குளத்துல ஒலிம்பிக் சைஸ் பூல் கலந்தா கூட அதால அந்த சர்க்கரை வாசனை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். கலர் தெரியாதுங்கிறது பாதி உண்மை. நாய்ங்களுக்கு எல்லாமே கருப்பு வெள்ளையாதான் தெரியும்னு ஒரு பேச்சு இருக்கு. அது தப்பு. அதுங்களுக்கு நீலம் மற்றும் மஞ்சள் நிறங்கள் ஓரளவுக்கு தெரியும். ஆனா சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களை அதால பிரிச்சு பார்க்க முடியாது. நேரத்தை உணரும். நாய்ங்களால நேரத்தை உணர முடியும். நீங்க கரெக்டா எப்போ வீட்டுக்கு வருவீங்க, எப்போ சாப்பாடு போடுவீங்கன்னு அதுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம வீட்ல உங்க வாசனை எவ்வளவு நேரத்துக்கு ஒரு முறை குறையுதுங்கிறத வச்சு நீங்க கிளம்பி எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு அது கணக்கு போடுமாம். கனவு காணும் நாய்கள். தூங்கும்போது நாய்ங்க காலை ஆட்டுறதோ இல்ல மெதுவா குறைக்கிறதோ பாத்துக்கீங்களா? மனுஷங்க மாதிரியே நாய்ங்களும் கனவு காணும். பெரும்பாலும் தன்னை யாராவது துரத்துற மாதிரியோ இல்ல விளையாடுற மாதிரியோ அதுங்க கனவு காணுமாம். மூக்குல இருக்கிற ரேகை பூனைகள் மாதிரியே ஒவ்வொரு நாய்க்கும் அதோட மூக்கு ரேகை, நோஸ் பிரிண்ட், ரொம்ப தனித்துவமானது. இதை வச்சு ஒரு நாயை இன்னொரு நாய்கிட்ட இருந்து பிரிச்சு அடையாளம் காண முடியும். காதுகளின் மேஜிக். நாய்ங்களுக்கு அதோட காதுகளை அசைக்கவே 18க்கும் மேற்பட்ட தசைகள் இருக்கு. இதனாலதான் அதால ஒவ்வொரு காதையும் தனித்தனியா அசைச்சு சத்தம் வர்ற திசையை துல்லியமா கவனிக்க முடியுது. உங்களுக்கு இது தெரியுமா? நாய்ங்க நம்ம மேல பாசமா இருக்கிறதுக்கு காரணம் அதுங்க உடம்புல சுரக்கிற ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் தான். நம்ம ஒரு நாயோட கண்ணை நேருக்கு நேர் பார்க்கும்போது நமக்கும் அந்த நாய்க்கும் இடையில ஒரு பாச பிணைப்பு உருவாகுதுன்னு சயின்ஸ் சொல்லுது. கடல்ல இருக்கிற விலங்குகள்லயே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அதே சமயம் செம புத்திசாலியான டால்பின் பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம். இது ஒரு மீன் கிடையாது, நம்மள மாதிரி குட்டி போட்டு பால் கொடுக்கிற ஒரு பாலூட்டி. மேமல் இனம். டால்பின் கடலோட சுட்டி குழந்தை. ஒரு கண்ணை திறந்துகிட்டே தூங்கும். ஆமாங்க, டால்பின் தூங்கும்போது ஒரு கண்ணை திறந்துதான் தூங்கும். ஏன்னா அதோட மூளையில ஒரு பாதி தூங்கும்போது இன்னொரு பாதி முழிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போதான் கடல்ல இருக்கிற மத்த ஆபத்தான விலங்குகள் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். பேர் சொல்லி கூப்பிடும். ஒவ்வொரு டால்பினுக்கும் ஒரு தனித்துவமான விசில் சத்தம் இருக்கு. அதுதான் அதோட பேரு. மத்த டால்பின்களை கூப்பிடும்போது அதே விசில் சத்தத்தை பயன்படுத்தி பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி பேசும். கண்ணாடி முன்னாடி சீன் போடும். விலங்குகள்ல ரொம்ப சிலதுக்கு தான் கண்ணாடியில தெரியறது நம்ம உருவம் தான் தெரியும். அதுல டால்பின் ஒண்ணு. கண்ணாடியில தன்னை பார்த்தா அது விதவிதமா போஸ் கொடுத்து ரசிக்கும். மீன் பிடிக்க ஒரு பிளான். டால்பின் கூட்டமா சேர்ந்து மீன் பிடிக்கும். கடலுக்கு அடியில இருக்கிற மணல்ல வால் வச்சு தட்டி ஒரு பெரிய தூசி மண்டலத்தை உருவாக்கும். அதுல சிக்கிக்கிற மீன்களை லாவகமா பிடிச்சு சாப்பிடும். மனுஷங்களை காப்பாத்தும்.
கடல்ல மனுஷங்க மூழ்கும் போதோ இல்ல சுறா மீன் அட்டாக் பண்ண வரும்போதோ டால்பின்கள் மனுஷங்களை காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்து விட்ட பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுங்களுக்கு மனுஷங்க மேல ஒரு தனி பாசம் உண்டு. சுவாசிக்க ஓட்டை, மீன்கள் மாதிரி இதுங்க தண்ணிக்குள்ள மூச்சு விடாது. இதோட தலைக்கு மேல ஒரு ஓட்டை ப்ளோ ஹோல் இருக்கும். அது வழியா காத்த உள்ள இழுக்க அடிக்கடி தண்ணிக்கு மேல வரும். உங்களுக்கு இது தெரியுமா? டால்பின்கள் எப்பவுமே சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கும். சில சமயம் கடல்ல போற படகுக்கு முன்னாடி வர்ற அலைகள்ல சறுக்கி விளையாடுறது இதுக்கு ரொம்ப பிடிக்கும். கழுதை பொறுமையின் சிகரம். சூப்பர் மெமரி. கழுதைகளுக்கு நினைவாற்றல் ரொம்ப அதிகம். ஒரு பாதையில ஒருமுறை போயிட்டா அதை 25 வருஷம் வரைக்கும் அதால மறக்காம நினைவில் வச்சுக்க முடியுமாம். அதே மாதிரிதான் முன்னாடி பார்த்த மத்த கழுதைகளையும் மனுஷங்களையும் வருஷக்கணக்கில் ஞாபகம் வச்சுக்கும். பிடிவாதம் இல்ல, அது பாதுகாப்பு. கழுதை ஏதாவது ஒரு இடத்துல அப்படியே நின்னுகிட்டு நகர மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா அதுக்கு மறதி இல்லனா சோம்பேறித்தனம்னு அர்த்தம் இல்ல. முன்னாடி ஏதோ ஆபத்து இருக்குன்னு அதுக்கு தோணுதுன்னு அர்த்தம். குதிரை மாதிரி பயந்து ஓடாம ஆபத்து வந்தா நின்னு யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கும். பெரிய காதுகள் எதுக்கு? கழுதைக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய காதுகள் தெரியுமா? ஒன்னு, பாலைவனத்துல இருக்கிற தன்னோட மத்த நண்பர்கள் போடுற சத்தத்தை பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்தே கேட்கறதுக்கு. இன்னொன்னு, அந்த காதுகள் வழியா உடம்புல இருக்கிற அதிகப்படியான சூட்டை வெளியேத்தி உடம்பை குளிர்ச்சியா வச்சுக்க. பாதுகாவலன் காட் டாங்கி வெளிநாடுகள்ல ஆடு மாடுகளை மேய்க்கும் போது கூடவே ஒரு கழுதையை விடுவாங்க. நரி இல்லனா ஓனாய் வந்தா கழுதை மத்த விலங்குகள் மாதிரி பயந்து ஓடாது. தன் கால்களால உதைச்சும் கடிச்சும் எதிரிகளை விரட்டிடும். சாப்பாட்டுல கஞ்சத்தனம். கழுதைகளுக்கு செரிமான சக்தி ரொம்ப அதிகம். பாலைவனத்துல கிடைக்கிற காய்ஞ்ச பொருட்களை சாப்பிட்டா கூட அதுல இருக்கிற அத்தனை சத்துக்களையும் இதோட உடம்பு உறிஞ்சிடும். அதனால கம்மியான சாப்பாட்டுல இதால அதிக வேலை செய்ய முடியும். உங்களுக்கு இது தெரியுமா? ஒரு கழுதைக்கு தன்னோட 4 கால்களுமே ஒரே நேரத்துல கண்ணுக்கு தெரியும். இதோட கண்களோட அமைப்பு அப்படி. இதனால கரடுமுரடான பாதைகள்ல நடக்கும்போது கால் எங்கே வைக்கிறோன்னு பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கும். யானை பத்தின மிரட்டலான உண்மைகள். மறதியே கிடையாது. யானை தன் தலையில தானே மண்ணை அள்ளி போட்டுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா யானைக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம். பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மனுஷங்களையும் போன பாதையையும் இது கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கும். காது எதுக்கு தெரியுமா? யானை ஏன் எப்பவும் காதை ஆட்டிக்கிட்டே இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது விசிறி மாதிரி காத்து வாங்க மட்டும் இல்ல, தன் உடம்புல இருக்கிற சூட்டை குறைக்கிறதுக்காகவும் தான் அப்படி பண்ணுது. தும்பிக்கை. ஒரு மேஜிக் யானையோட தும்பிக்கையில மட்டும் சுமார் 40,000 தசைநார்கள் மசில்ஸ் இருக்கு. இதால ஒரு சின்ன ஊசியை கூட தரையிலிருந்து எடுக்க முடியும். அதே சமயம் பெரிய மரத்தையும் வேரோட பிடுங்க முடியும். தண்ணீரை மோப்பம் பிடிக்கும். பல கிலோமீட்டர் தூரத்துல தண்ணி இருந்தாலும் அதோட வாசனை யானைக்கு தெரிஞ்சிடும். வெயில் காலத்துல தண்ணி தேடி போறதுக்கு இதுக்கு இந்த திறமை ரொம்ப உதவியா இருக்கு. குதிக்க முடியாது. உலகத்துல இருக்கிற விலங்குகள்ல யானையால மட்டும்தான் குதிக்கவே முடியாது. cannot jump. ஏன்னா அதோட வெயிட் அப்படி. ஆனா யானை ரொம்ப நல்ல நீச்சல் அடிக்கும். பேசாமலே பேசும். யானைகள் ஒருவிதமான சத்தத்தை இன்ஃப்ரா சவுண்ட் உண்டாக்கும். அது நம்ம காதுக்கு கேட்காது. ஆனா பல கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மத்த யானைகளுக்கு அந்த சிக்னல் தெளிவா கேட்கும். உங்களுக்கு இது தெரியுமா? யானையோட குட்டி பிறக்கும் போது கிட்டத்தட்ட 100 கிலோ எடை இருக்கும். பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே அது எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஒட்டகச்சிவிங்கி உயரமான உசிரே. குறைவான தூக்கம். நம்ம சிங்கம் மாதிரி இது ரொம்ப நேரம் தூங்காது. ஒரு நாளைக்கு மொத்தமாவே 30 நிமிஷத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் தான் தூங்கும். அதுவும் நின்னுக்கிட்டே கூட குட்டி தூக்கம் போடும். நீளமான நாக்கு. இதோட நாக்கு மட்டும் சுமார் 21 இன்ச், சுமார் 50 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். அந்த நாக்கு கருநீல கலர்ல இருக்கும். எதுக்கு இவ்வளவு நீளமான நாக்குன்னா முட்கள் அதிகமா இருக்கிற கருவேல மர இலைகளை கூட லாவகமா பிடிச்சு சாப்பிட்றதுக்கு தான். தன் நாக்கை வச்சு தன் காதுகளை கூட இது சுத்தம் பண்ணிக்கும். இதயம் ஒரு பம்ப் செட். ஒட்டகச்சிவிங்கி ரொம்ப உயரமா இருக்கிறதுனால கால்ல இருந்து தலை வரைக்கும் ரத்தத்தை ஏத்துறதுக்கு இதுக்கு ரொம்ப பெரிய இதயம் தேவை. இதோட இதயம் மட்டும் 11 கிலோ எடை இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 60 லிட்டர் ரத்தத்தை இது பம்ப் பண்ணும். நின்னுகிட்டே பிரசவம். பெண் ஒட்டகச்சிவிங்கி நின்னுகிட்டே தான் குட்டி போடும். குட்டி பிறக்கும் போதே கிட்டத்தட்ட 5 அடி உயரத்திலிருந்து தரைக்கு விழும். ஆனா விழுந்த 30 நிமிஷத்திலேயே அந்த குட்டி எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடும். தனித்தனி டிசைன். மனுஷங்களுக்கு எப்படி கைரேகை ஃபிங்கர் பிரிண்ட் மாறுபடுமோ அதே மாதிரி ஒவ்வொரு ஒட்டகச்சிவிங்கி உடம்புல இருக்கிற அந்த பிரவுன் கலர் கட்டங்களும் ஸ்பாட்ஸ் ஒன்னுக்கொன்னு மாறுபடும். ஒரு டிசைன் மாதிரி இன்னொன்னு இருக்காது. தண்ணி குடிக்க கஷ்டம். இதோட கழுத்து ரொம்ப நீளமா இருந்தாலும் இதுக்கு தரை எட்டாது. அதனால தண்ணி குடிக்கணும்னா காலை நல்லா அகட்டி வச்சு கஷ்டப்பட்டு குனிஞ்சுதான் குடிக்கணும். இதனால இது அதிகமா தண்ணி குடிக்காது. இலைகள்ல இருக்கிற ஈரப்பதமே இதுக்கு போதும். ஒரு ஆச்சரியமான விஷயம், யானையை விட அதிக காலம் தண்ணி குடிக்காம ஒட்டகச்சிவிங்கியால உயிர் வாழ முடியும். தேனீ, காட்டின் குட்டி இன்ஜினியர்கள். டான்ஸ் ஆடியே வழி சொல்லும். ஒரு தேனீ வெளியே போய் பூக்கள்ல தேன் இருக்கிறதை கண்டுபிடிச்சா அது நேரா கூட்டிட்டு வந்து மத்த தேனீக்கள் கிட்ட வாக்கல் டான்ஸ், வேகல் டான்ஸ் ஆடி காட்டும்.
அது ஆடுற திசையை வச்சு பூக்கள் எவ்வளவு தூரத்துல இருக்கு, எந்த திசையில இருக்குன்னு மத்த தேனீக்கள் கரெக்டா கண்டுபிடிச்சிடும். பெண்களின் ராஜ்யம் ஒரு தேன்கூட்டுல இருக்கிற வேலைக்கார தேனீக்கள், ஒர்க்கர் பீஸ் எல்லாமே பெண் தேனீக்கள் தான். ராணி தேனியை பாத்துக்கிறதுல இருந்து தேன் சேகரிக்கிறது, கூட்டை பாதுகாக்கிறதுன்னு எல்லா வேலையையும் இந்த பெண்கள் தான் செய்வாங்க. ஆண் தேனீக்கள் ட்ரோன்ஸ் ரொம்ப குறைவாதான் இருக்கும், அதுங்களுக்கு கொடுக்கு கூட கிடையாது. 5 கண்கள். தேனீக்களுக்கு நம்மள மாதிரி 2 கண்கள் இல்ல, மொத்தம் 5 கண்கள். 2 பெரிய கண்கள் பக்கவாட்டுல இருக்கும், 3 சின்ன கண்கள் அதோட தலையோட உச்சி பகுதியில இருக்கும். இது வெளிச்சத்தை உணரவும் எதிரிகளை தூரத்துல இருந்தே பார்க்கவும் உதவுது. ஒரே ஒரு முறைதான் கொட்டும். தேனி நம்மள ஒரு முறை கொட்டிடுச்சுன்னா அதோட கொடுக்கு ஸ்டிங்கர் நம்ம தோல்லையே மாட்டிக்கும். அதை எடுக்கும்போது தேனியோட உடம்புல இருக்கிற சில உறுப்புகளும் பிஞ்சு வந்துடும். அதனால நம்மள கொட்டின கொஞ்ச நேரத்திலேயே அந்த தேனி இறந்துடும். அதனால தேவையில்லாம அது யாரையும் கொட்டாது. உலகத்தை சுற்றும் தேனி 1 கிலோ தேனை சேகரிக்கிறதுக்கு தேனீக்கள் எல்லாம் சேர்ந்து சுமார் 40 லட்சம் பூக்கள்ல தேன் எடுக்கணும். இதுக்காக அதுங்க பறக்கிற தூரம் உலகத்தை 3 முறை சுத்தி வர்றதுக்கு சமம். கணித மேதைகள் தேனீக்கள் கட்டுற அந்த அறைகள் ஏன் அருங்கோண ஹெக்ஸகன் வடிவத்துல இருக்கு தெரியுமா? ஏன்னா அந்த வடிவத்துல தான் கம்மியான மெழுகை பயன்படுத்தி நிறைய தேனை சேமிக்க முடியும். இது ஒரு நேச்சுரல் இன்ஜினியரிங் டிசைன். ஒரு முக்கியமான உண்மை, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு முறை சொன்னாராம், உலகத்துல தேனீக்கள் அழிஞ்சு போயிட்டா அடுத்த 4 வருஷத்துல மனுஷங்களும் அழிஞ்சிடுவாங்கன்னு. ஏன்னா நம்ம சாப்பிடுற பெரும்பாலான உணவுகள், பழங்கள், காய்கறிகள் உருவாவதற்கு தேவையான மகரந்த சேர்க்கையை பாலினேஷன் அதிகமா செய்யறது இந்த தேனீக்கள் தான். குதிரை நின்று கொண்டே தூங்கும் வீரன். நின்று கொண்டே தூங்கும் குதிரைகள் நின்று கொண்டே தூங்கும் திறன் கொண்டவை. இதோட கால்கள்ல இருக்கிற ஸ்டே அப்பரேட்டஸ் அப்படிங்கிற தசை அமைப்பு கால்களை பூட்டி அப்படியே நிக்க வைக்கும். இதனால தசை தளர்ச்சி இல்லாமலேயே இதால நின்னுக்கிட்டே தூங்க முடியும். ஆனா ஆழ்ந்த தூக்கத்துக்கு ரீம் ஸ்லீப் மட்டும் இதுங்க தரையில படுத்துக்கும். சிரிக்கும் குதிரை சில சமயம் மேலுதட்டை தூக்கிக்கிட்டு பல்ல காட்டி சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதை ஃபிளேமண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்வாங்க. அது நிஜமா சிரிக்கல, காத்துல இருக்கிற வாசனையை அதோட மூக்குல இருக்கிற ஒரு சிறப்பு உறுப்புக்கு வோமெரோநாசல் ஆர்கன் அனுப்பி அது என்ன வாசனைன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுது. 360 டிகிரி பார்வை. குதிரையோட கண்கள் அதோட தலையோட பக்கவாட்டுல இருக்கிறதுனால தலையை திருப்பாமலேயே தன்னோட சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் இதால பார்க்க முடியும். அதோட பின்னாடி வர்ற எதிரிகளை கூட இதால டக்குன்னு கவனிச்சிட முடியும். வயசை சொல்லும் பற்கள். ஒரு குதிரையோட வயசை அதோட பற்களை வச்சு சொல்லிடலாம். குதிரை வளர வளர அதோட பற்களும் தேய்மானம் அடையும், அதோட வடிவமும் மாறும். இதை வச்சு குதிரை நிபுணர்கள் துல்லியமா வயசை கணிப்பாங்க. கால் நகம்தான் பாதம். குதிரையோட குளம்பு ஹூஃப் அப்படிங்கிறது உண்மையில் அதோட ஒரே ஒரு விரல் நகம்தான். நாம எப்படி நகத்தை வெட்டும்போது வலி இல்லையோ அதே மாதிரி குதிரையோட குளம்புகளை செதுக்கும் போதும் அதுக்கு வலி இருக்காது. அதனாலதான் அதுக்கு இரும்பு லாடம் அடிக்கிறாங்க. குதிரை திறன், ஹார்ஸ் பவர். இன்ஜின் வேகத்தை அளக்க நாம ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்றோம்ல. ஆனா ஒரு நிஜமான குதிரையால அதிகபட்சமா சுமார் 14.9 ஹார்ஸ் பவர் வரை சக்தியை வெளிப்படுத்த முடியுமாம். உங்களுக்கு இது தெரியுமா? குதிரைகளால வாய் வழியா மூச்சு விட முடியாது, மூக்கு வழியா மட்டும்தான் மூச்சு விட முடியும். அதே மாதிரி குதிரைகளுக்கு வாந்தி எடுக்க தெரியாது. இதோட செரிமான மண்டலம் ஒரு வழிப்பாதை, ஒன் வே ஸ்ட்ரீட் மாதிரி. அதனால அது சாப்பிடுற உணவுல ரொம்ப கவனமா இருக்கணும். கடல் குதிரை கடலோட விசித்திர பிறவி. அப்பாதான் குழந்தை பெத்துக்கும் விலங்கு. உலகத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதுதான். கடல் குதிரையில பெண் கடல் குதிரை முட்டைகளை மட்டும்தான் போடும். ஆனா அந்த முட்டைகளை தன் வயிற்றுல இருக்கிற பையில சுமந்து குட்டி போடுறது என்னவோ ஆண் கடல் குதிரை தான். கண்ணுல ஒரு மேஜிக். இதோட 2 கண்களும் தனித்தனியா வேலை செய்யும். அதாவது ஒரு கண்ணால முன்னாடி இருக்கிறத பார்க்கும்போதே இன்னொரு கண்ணால பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்கும். பல்லே கிடையாது இதுக்கு, பற்களும் கிடையாது, வயிறும் கிடையாது. அதனால இது எப்பவுமே எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சாப்பாடு சீக்கிரம் செரிமானமாகி வெளியே போயிடும். காதல் ஜோடி. கடல் குதிரைங்க எப்பவும் ரொம்ப ரொமான்டிக். ஒரு ஜோடி சேர்ந்துட்டா வெளியே போகும்போது ஒருத்தரோட வாளை இன்னொருத்தர் கோர்த்துக்கிட்டு கை கோர்த்து நடக்கிற மாதிரி நீந்தி போவாங்க. ஒரே இடத்துல நிக்க முடியாது. மற்ற மீன்கள் மாதிரி இதால வேகமா நீந்த முடியாது. அதனால கடல் புற்களையோ இல்ல பவள பாறைகளையோ தன் வாளால கெட்டியா பிடிச்சுக்கிட்டு ஒரே இடத்துல நிக்கும். உங்களுக்கு இது தெரியுமா? கடல் குதிரையாலையும் ஆக்டோபஸ் மாதிரி தன்னோட நிறத்தை மாத்திக்க முடியும். எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்க இது செம பிளான் போடும். கங்காரு குதிக்கும் குதிரை. பின்னாடி நடக்க முடியாது. கங்காருவால முன்னாடி தாவி போக முடியுமே தவிர பின்னாடி நோக்கி நடக்கவோ குதிக்கவோ முடியாது. இதோட கால்கள் மற்றும் வால் அமைப்பு அப்படிப்பட்டது. அதனாலதான் இது முன்னேற்றத்தின் குறியீடா ஆஸ்திரேலியாவின் அரசு சின்னத்துல வைக்கப்பட்டிருக்கு. 3வது கால் வால். கங்காருவோட வால் ரொம்ப ஸ்ட்ராங். அது நிக்கும்போது ஒரு முக்காலி ட்ரைபாட் மாதிரி பேலன்ஸ் பண்ண உதவுது. மெதுவா நகரும்போது வாலை தரையில ஊன்றி ஒரு காலை போல பயன்படுத்தும். இதனால இதோட வாலை 5வது கால்.
அப்படின்னே சொல்றாங்க. பிறக்கும்போது ஒரு மிளகாய் சைஸ் ஒரு பெரிய கங்காரு 6 அடி உயரம் வரை வளரும். ஆனா அது பிறக்கும்போது வெறும் 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதாவது ஒரு சின்ன மிளகாய் இல்லனா பீன்ஸ் விதை சைஸ். பிறந்தவுடனே அந்த குட்டி தட்டுத்தடுமாறி அம்மாவோட பைக்குள்ள ஏறி போய் அங்கேயே 6 மாசம் செட்டில் ஆகிடும். சாப்பிடாமலேயே வாழும். ஒட்டகம் மாதிரி கங்காருக்களாலும் தண்ணி குடிக்காம ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும். இது சாப்பிடுற புற்கள்ல இருக்கிற ஈரப்பதமே இதுக்கு போதுமானது. பயங்கரமான கிக் கங்காருவோட பின்னங்கால்கள்ல இருக்கிற எனர்ஜி ஒரு ஸ்பிரிங் மாதிரி வேலை செய்யும். இதால ஒரு குதியில சுமார் 25 முதல் 30 வரை அடிதூரம் வரை தாண்ட முடியும். எதிரிகள் வந்தா தன்னோட பின்னங்கால்களால உதைக்கும். அந்த உதை ஒரு மனுஷனோட எலும்பை முறிக்கிற அளவுக்கு பலமானது. குட்டிக்கு ஏத்த பால். ஒரு கங்காரு அம்மாவுக்கு 2 குட்டிகள் இருந்தா ஒன்னு பைக்குள்ள இன்னொன்னு வெளியே, 2க்கும் வேற வேற சத்துக்கள் கொண்ட பாலை அதோட உடம்புல சுரக்க வைக்க முடியும். இது ஒரு பயாலஜிக்கல் மேஜிக். உங்களுக்கு இது தெரியுமா? கங்காருக்கள் குதிச்சு போகும்போது ரொம்ப கம்மியான எனர்ஜியை தான் செலவு பண்ணுது. அது எவ்வளவு வேகமா குதிக்குதோ அவ்வளவு குறைவாதான் அதோட எனர்ஜி குறையும். இதுக்கு அதோட கால்கள்ல இருக்கிற டெண்டன் அப்படிங்கிற தசைநார்கள் தான் காரணம். முதலை தண்ணீரின் யமன். கண்ணீர் வடிக்காதீங்க, முதலை கண்ணீர் வடிக்காதேன்னு ஒரு பழமொழி இருக்கே, அது ஏன் தெரியுமா? முதலை தன் இரையை உணவை சாப்பிடும்போது அதோட கண்ணிலிருந்து தண்ணி வரும். ஆனா அது பாசத்துல வர்றதில்ல, சாப்பிடும்போது முகத்துல இருக்கிற தசைகள் அழுத்தப்படுறதுனால வர்ற ஒரு ரியாக்ஷன் தான் அது. டைனோசர் காலத்து நண்பன் முதலைகள் இந்த உலகத்துல சுமார் 200 மில்லியன் வருஷங்களா இருக்கு. டைனோசர்கள் அழிஞ்சப்போ கூட இதுங்க மட்டும் எப்படி தப்பிச்சதுன்னு சயின்டிஸ்டுகளுக்கே ஆச்சரியம்தான். கல்லு சாப்பிடும் முதலை? ஆமாங்க, முதலை சில சமயம் சின்ன சின்ன கற்களை முழுங்கும். இது எதுக்குன்னா வயிற்றுல இருக்கிற சாப்பாட்டை அரைக்கிறதுக்கும் டைஜஷன் தண்ணிக்கடியில பேலன்ஸா மூழ்கி இருக்கிறதுக்கும் இந்த கற்கள் உதவுது. நாக்கை வெளியே நீட்ட முடியாது. முதலைக்கு ஒரு விசித்திரமான பிரச்சனை இருக்கு. அதால தன் நாக்கை வெளியே நீட்டவே முடியாது. ஏன்னா அதோட நாக்கு வாயோட அடிப்பகுதியில ஒட்டிக்கிட்டு இருக்கும். வயசானாலும் இளமைதான். முதலைக்கு வயசாகிறதுனால சாவு வராதாம். நோய் வந்தாலோ இல்ல சாப்பாடு கிடைக்கலனாலோ தான் அது சாகும். இதுக்கு பயாலஜிக்கல் இம்மார்டாலிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது 100 வயசான முதலை கூட ஒரு இளம் முதலையை விட பலமா இருக்கும். தாடை பலம். உலகத்துல இருக்கிற விலங்குகள்லயே கடிக்கிற பலம் பைட் ஃபோர்ஸ் முதலைக்கு தான் ரொம்ப அதிகம். ஒரு தடவை கவ்வி பிடிச்சிட்டா அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சுவாரஸ்யமான விஷயம், முதலை முட்டையிடும்போது அந்த இடத்தோட வெப்பநிலையை டெம்பரேச்சர் பொறுத்து தான் பிறக்க போறது ஆண் முதலையா இல்ல பெண் முதலையான்னு முடிவாகும். 31.7 பாகை செல்சியஸ்ல இருந்து 32.2 பாகை செல்சியஸ் வரை இருந்தா அது ஆண் முதலை. நரி, காட்டின் ஐன்ஸ்டீன். பூனை மாதிரி ஒரு நாய். நரி பார்க்கறதுக்கு நாய் குடும்பத்தைச் சேர்ந்தது மாதிரி இருந்தாலும் அதோட பழக்க வழக்கமெல்லாம் பூனை மாதிரி தான் இருக்கும். பூனையைப் போலவே இதாலையும் மரத்துல ஏற முடியும். ராத்திரியில கண்ணு நல்லா தெரியும். ஏன்? பூனை மாதிரியே பதுங்கி போய் வேட்டையாடும். சூப்பர் காதுகள். நரியோட காது செம பவர்ஃபுல். தரையில ஓடுற எலி சத்தத்தை மட்டும் இல்ல, பூமிக்கு அடியில 2 அடி ஆழத்துல ஒரு புழு நகர்ந்தா கூட அந்த சத்தத்தை நரியால துல்லியமா கேட்க முடியும். தனியாவே வருவேன். சிங்கம், ஓநாய் எல்லாம் கூட்டமா வாழும். ஆனா நரி அப்படி இல்ல, இது எப்பவும் தனியாதான் சுத்த பிடிக்கும். வேட்டையாடுறதுல இருந்து தூங்குறது வரைக்கும் எல்லாமே தனி ஒருவன் ஸ்டைல் தான். திசை காட்டும் கருவி. நரிகளுக்கு ஒரு விசித்திரமான பவர் இருக்கு. அதுங்க பூமியோட காந்த மண்டலத்தை மேக்னெட்டிக் ஃபீல்டு உணர முடியும். இத வச்சு வடக்கு திசையை நோக்கி பாய்ஞ்சு பனிக்கு அடியில இருக்கிற எலிகளை சரியா பிடிச்சிடும். விதவிதமான சத்தங்கள். நரிகளால சுமார் 40 வித்தியாசமான சத்தங்களை எழுப்ப முடியும். அலறுறது, குறைக்கிறது, ஏன் சில நேரம் மனுஷங்க சிரிக்கிற மாதிரி கூட இதுங்க சத்தம் போடும். ராத்திரியில நரி ஓலமிடுறதை கேட்டா பயமா இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். வால் எதுக்கு? நரியோட அடர்த்தியான வால் அதுக்கு வெறும் அழகு மட்டும் இல்ல, குளிர்காலத்துல தூங்கும்போது போர்வையா அதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாம ஓடும்போது பேலன்ஸ் பண்ணவும் இந்த வால் தான் மெயின். ஒரு சின்ன மேட்டர், நரிய ரொம்ப தந்திரமானதுன்னு சொல்றோம்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தன்னை யாராவது துரத்துனா ஒரே பாதையில ஓடாம வளைஞ்சு நெளிஞ்சு ஓடி தன் காலடி தடத்தை மத்தவங்களுக்கு தெரியாம குழப்பி விட்டுடும். நிஜமாவே இது ஒரு புத்திசாலிதான். நெருப்புக்கோழி நிலத்துல ஓடுற எக்ஸ்பிரஸ். வேகத்துல ராஜா, பறக்க முடியலனாலும் இதால நிலத்துல மணிக்கு சுமார் 70 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். 2 கால்களையும் வச்சு இது ஒரு முறை எட்டி அடிச்சா ஸ்ட்ரைட் சுமார் 10 to 16 அடி தூரம் வரைக்கும் முன்னாடி போயிடும். கண்ணுதான் பெருசு. நெருப்பு கோழியோட கண்ணு அதோட மூளையை விட பெருசு. சொல்லப்போனா நிலத்துல வாழுற உயிரினங்கள்லயே இதுக்குதான் ரொம்ப பெரிய கண்கள் இருக்கு. சுமார் 2 இன்ச் விட்டம். இதனால ரொம்ப தூரத்துல இருக்கிற ஆபத்தை கூட இதால ஈஸியா பார்த்திட முடியும். மரண அடி. நெருப்பு கோழிக்கு ஒரு தற்காப்பு குணம் இருக்கு. யாராவது அட்டாக் பண்ண வந்தா அதோட வலிமையான கால்களால ஒரே ஒரு உதை கிக் விட்டா போதும். ஒரு சிங்கத்தை கூட கொல்ற அளவுக்கு அதுல பலம் இருக்கு. அதோட கால் விரல்கள்ல இருக்கிற நகங்கள் கத்தி மாதிரி கூர்மையா இருக்கும். முட்டையும் ஒரு குண்டுதான்.
ஒரு நெருப்பு கோழி போடுற முட்டை நம்ம ஊர்கோழி முட்டையை விட 24 மடங்கு பெருசா இருக்கும். ஒரு முட்டையோட எடை சுமார் 1.4 கிலோ இருக்கும். இந்த முட்டையில ஒரு மனுஷன் ஏறி நின்னா கூட அவ்வளவு சீக்கிரம் உடையாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். தண்ணி குடிக்காமலேயே இருக்கும். ஒட்டகச்சிவிங்கி ஒட்டகம் மாதிரியே நெருப்பு கோழியாலையும் தண்ணி குடிக்காம ரொம்ப நாள் இருக்க முடியும். இது சாப்பிடுற செடி கொடிகள்ல இருக்கிற ஈரப்பதமே இதுக்கு போதுமானதா இருக்கும். மண்ணுக்குள்ள தலை. நெருப்பு கோழி ஆபத்து வந்தா தலைய மண்ணுக்குள்ள புதைச்சுக்கும்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை இல்ல. அது தரையில முட்டையிட்டு இருக்கும்போது அந்த முட்டையை திருப்பி வைக்கிறதுக்காக தரையில தலையை வைக்கும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது தலை மண்ணுக்குள்ள இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். உங்களுக்கு இது தெரியுமா? நெருப்பு கோழிக்கு 3 வயிறு இருக்கு. அது சாப்பிடுற உணவை அரைக்கிறதுக்காக சின்ன சின்ன கற்களையும் சேர்த்தே முழுங்கும். ஒரு பெரிய நெருப்பு கோழி வயித்துல கிட்டத்தட்ட 1 கிலோ கற்கள் வரைக்கும் இருக்கும்னா பார்த்துக்கோங்களே. பாம்பு. காலில்லாத வித்தைக்காரன். கண்ணிமைக்காது. பாம்புகளுக்கு நம்மள மாதிரி இமைகளே கிடையாது. அதனால அதால கண்ணை மூடவே முடியாது. தூங்கும்போது கூட அது கண்ணை திறந்துதான் தூங்கும். கண்ணை பாதுகாக்க அதுக்கு மேல ஒரு மெல்லிய கண்ணாடி போன்ற படலம் ஸ்கேல் இருக்கும். நாக்கு தான் மூக்கு. பாம்பு ஏன் அடிக்கடி நாக்கை வெளியே நீட்டுதுன்னு தெரியுமா? அதுக்கு மூக்கு இருந்தாலும் நாக்க வச்சுதான் காத்துல இருக்கிற வாசனையை பிடிச்சு இரை எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கும். அந்த நாக்கு 2ஆ பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமும் திசையை சரியா கணிக்கத்தான். காது கிடையாது, ஆனா கேட்கும். பாம்புகளுக்கு வெளியே காது கிடையாது. ஆனா தரையில ஏற்படுற சின்ன அதிர்வுகளை, வைப்ரேஷன்ஸ், அதோட தாடை எலும்பு மூலமா உணர்ந்துக்கும். அதனாலதான் நம்ம வர்ற சத்தம் தெரிஞ்ச உடனே அது ஓடிடுது. சட்டை கழற்றும். பாம்பு வளர வளர அதோட தோல் பத்தாம போயிடும். அப்போ பழைய தோலை மொத்தமா உரிச்சிட்டு புது தோலோட வரும். இதைத்தான் சட்டை உரித்தல் அப்படின்னு சொல்வோம். இது அதுக்கு ஒரு புது பொலிவை தரும். எலும்பு இல்லாத மாதிரி வளையும். பாம்போட உடம்புல எலும்பே இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கு நூற்றுக்கணக்கான விலா எலும்புகள் இருக்கு. அதனாலதான் அதால அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு வேகமா போக முடியுது. வருஷத்துக்கு ஒரு முறை சாப்பாடு. சில வகை பாம்புகள், உதாரணத்துக்கு மலைப்பாம்பு, ஒரு பெரிய இரையை சாப்பிட்டா அதுக்கப்புறம் 1 வருஷம் வரைக்கும் கூட சாப்பிடாம உயிர் வாழும். அதோட செரிமான சக்தி அவ்வளவு ஸ்ட்ராங். ஒரு முக்கியமான விழிப்புணர்வு. உலகத்துல இருக்கிற சுமார் 3000 வகை பாம்புகள்ல ரொம்ப குறைவான பாம்புகளுக்கு தான் விஷம் இருக்கு. பாம்பு நம்மள கடிக்கிறதுக்கு முக்கிய காரணமே அது பயப்படுறதுதான். நம்ம அது மேல கால் வைக்காம இருந்தாலே அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு போயிடும். பாண்டா. மூங்கில் காட்டின் செல்லப்பிள்ளை. சாப்பாட்டு ராமன். பாண்டாவோட மொத்த வாழ்க்கையுமே சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கும் தான். இது ஒரு நாளைக்கு சுமார் 12 to 14 மணி நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இதோட மெயின் டிஷ் மூங்கில் பேம்பு தான். ஒரு நாளைக்கு சுமார் 12 முதல் 38 கிலோ மூங்கிலை இது சாப்பிடும். 6 விரல்கள். பாண்டாவோட கையில 5 விரல்கள் இல்லாம கூடவே ஒரு பொய்க்கட்டை விரல் சியூடோ தம்பு இருக்கும். இது எலும்பு நீட்சிதான். மூங்கில் குச்சிகளை திண்ணமா பிடிச்சு சாப்பிடுறதுக்காக இயற்கை இதுக்கு கொடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட் இது. சோம்பேறித்தனம் தான் அழகு. பாண்டாக்கள் ஏன் இவ்வளவு மெதுவா நகருது தெரியுமா? ஏன்னா இது சாப்பிடுற மூங்கில்ல சத்து ரொம்ப கம்மி. அதனால கிடைக்கிற கொஞ்சம் எனர்ஜியை வீணாக்காம இருக்கிறதுக்காக இது ரொம்ப நிதானமா மெதுவா மூவ் ஆகும். பிறக்கும்போது ரொம்ப குட்டி. ஒரு முழு வளர்ந்த பாண்டா சுமார் 100 கிலோ இருக்கும். ஆனா அது பிறக்கும்போது ஒரு வெண்ணெய் கட்டி ஸ்டிக் ஆஃப் பட்டர் சைஸ்ல தான் இருக்கும். சுமார் 100 முதல் 150 வரை கிராம். அதோட அம்மா கூட ஒப்பிடும்போது இது 900 மடங்கு சின்னது. கண்ணை சுத்தி கருப்பு. ஏனோ பாண்டாவோட கண்ணை சுத்தி இருக்கிற அந்த கருப்பு வளையங்கள் எதுக்கு தெரியுமா? ஒன்னு, மத்த பாண்டாக்கள் இதை அடையாளம் கண்டுக்க உதவுது. இன்னொன்னு, பனியில சூரிய வெளிச்சம் பட்டு கண் கூசாம இருக்க இது ஒரு சன் கிளாஸஸ் மாதிரி பயன்படுது. செம ஸ்விம்மர். பாண்டாக்கள் நிலத்துல மெதுவா நடந்தாலும் தண்ணிக்குள்ள செமையா நீந்தும். அது மட்டும் இல்லாம ஆபத்து வந்தா சரசரன்னு மரத்துல ஏறி உட்கார்ந்துக்கும். உங்களுக்கு இது தெரியுமா? மத்த கரடி இனங்கள் எல்லாம் குளிர்காலத்துல ஒரு நீண்ட தூக்கத்துக்கு ஹைபர்னேஷன் போயிடும். ஆனா பாண்டாக்கள் அப்படி தூங்காது. ஏன்னா இது சாப்பிடுற மூங்கிலில உடம்புல கொழுப்பை சேமிக்கிற அளவுக்கு சத்து இல்லை. அதனால குளிர்காலத்திலையும் இது சாப்பாட்டை தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்கும். மயில். கடலையூர் ஸ்டைல் அழகன். ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த அழகு. நம்ம மயில்னு பொதுவா சொன்னாலும் அந்த நீளமான அழகான தோகை இருக்கிறது ஆண் மயில்களுக்கு பீகாக் மட்டும்தான். பெண் மயில்களை மயிலி, பீகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுங்களுக்கு தோகை இருக்காது. பார்க்கவும் கொஞ்சம் சாதாரணமாத்தான் இருக்கும். தோகை ஒரு மேஜிக். ஒரு ஆண் மயிலோட தோகையில சுமார் 200க்கும் மேற்பட்ட அழகான நீளமான இறக்கைகள் இருக்கும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த இறக்கைகள்ல நிஜமாவே பச்சை இல்லைன்னா நீல நிற பிக்மெண்ட் கிடையாது. அந்த இறக்கையோட அமைப்புல வெளிச்சம் பட்டு எதிரொலிக்கிறதுனால தான் நமக்கு அது அவ்வளவு கலர்ஃபுல்லா தெரியுது. வருஷத்துக்கு ஒரு முறை மொட்டை. மயில்கள் எப்பவும் தோகையோடவே இருக்காது. ஒவ்வொரு வருஷமும் இனப்பெருக்க காலம் முடிஞ்சதும் ஆகஸ்ட் மாசம் போல அதோட தோகை இறக்கைகள் எல்லாம் தானாவே கொட்டிடும். அப்புறம் திரும்பவும் மெதுவா வளர ஆரம்பிக்கும். பறக்கவும் செய்யும்.
மயில் இவ்வளவு பெரிய தோகையை வச்சுக்கிட்டு எப்படி பறக்கும்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா மயில் ரொம்ப உயரமா இல்லனாலும் ஓரளவு நல்லாவே பறக்கும். பொதுவா ராத்திரி நேரத்துல தூங்குறதுக்காக மரக்கிளைகளுக்கு மேல பறந்து போய் உட்கார்ந்துக்கும். பாம்புக்கும் மயிலுக்கும் ஆகாது. மயில்கள் பாம்புகளை பார்த்தா விடாது. தன் ஏரியாவுல பாம்பு இருந்தா அதை தாக்கி விரட்டிடும். சில சமயம் சாப்பிட்டும் கூட போடும். அதனாலதான் கிராமங்கள்ல மயில் இருந்தா அங்க பாம்புகள் நடமாட்டம் கம்மியா இருக்கும்னு சொல்லுவாங்க. சத்தம் தான் வார்னிங். மயிலோட சத்தம் ரொம்ப தூரம் வரைக்கும் கேட்கும். காட்டுல புலி இல்லனா சிறுத்தை வர்றத முதல்ல கண்டுபிடிக்கிறது மயில்கள் தான். மயில் கத்துற சத்தத்தை வச்சு மற்ற விலங்குகள் எல்லாம் அலர்ட் ஆகிடும். உங்களுக்கு இது தெரியுமா? வெள்ளை மயில்னு ஒன்னு இருக்கு. அது வேற ஏதோ இனம் கிடையாது. ஆல்பினிசம் மாதிரி மயில்களுக்கு வர்ற ஒரு மரபணு மாற்றம் லியூசிசம் காரணமா அது வெள்ளையா பிறக்குது. அது பார்க்க தேவதை பறவை மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். பென்குயின் பனிக்காலத்து ஹீரோக்கள். பறக்க தெரியாத பறவை பென்குயின்கள் பறவை இனத்தை சேர்ந்ததுதான். ஆனா அதுங்களால வானத்துல பறக்க முடியாது. அதுக்கு பதிலா கடலுக்குள்ள இறங்கிட்டா ஒரு ராக்கெட் வேகத்துல நீந்தும். இதோட சிறகுகள் நீந்துறதுக்கு ஏத்த மாதிரி துடுப்புகள் ஃபிளிப்பர்ஸ் போல மாறிடுச்சு. நேச்சுரல் கோட் சூட். பென்குயின்களோட கருப்பு வெள்ளை கலர் சும்மா ஸ்டைலுக்கு இல்லைங்க, அது ஒரு தற்காப்பு தந்திரம். தண்ணிக்குள்ள நீந்தும் போது மேலிருந்து பார்த்தா அதோட கருப்பு முதுகு கடலோட இருட்டுக்குள்ள மறைஞ்சிடும். கீழிருந்து பார்த்தா அதோட வெள்ளை வயிறு மேல இருக்கிற வெளிச்சத்தோட கலந்துடும். இதனால எதிரிகளால இதை கண்டுபிடிக்க முடியாது. சூப்பர் அப்பாக்கள் எம்பரர் பென்குயின் இனத்துல பெண் பென்குயின் முட்டையிட்டதும் அதை தன் கணவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு கடலுக்குள்ள தீனி தேடி போயிடும். அந்த ஆண் பென்குயின் தான் கடும் குளிரையும் பொருட்படுத்தாம 2 மாசம் சாப்பிடாம அந்த முட்டையை தன் கால் இடுக்கிலேயே வச்சு அடைகாக்கும். கல்யாண பரிசு சில வகை பென்குயின்கள் தன் காதலை சொல்றதுக்கு தனக்கு பிடிச்ச பென்குயினுக்கு ஒரு அழகான கூழாங்கல்லை பெபிள் பரிசா கொடுக்கும். அது பிடிச்சிருந்தா 2 பேரும் ஜோடி சேர்ந்துடுவாங்க. குடிநீர் பிரச்சனை இல்ல. ஆல்பட்ரோஸ் மாதிரியே பென்குயின்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் சிஸ்டம் இருக்கு. கடல் தண்ணியை குடிச்சாலும் அதுல இருக்கிற உப்பை மட்டும் பிரிச்சு கண்ணு வழியா வர்ற ஒரு சுரப்பி மூலமா வெளியே தள்ளிடும். வழுக்கிச் செல்லுதல். பனியில நடக்கிறது கஷ்டமா இருந்தா பென்குயின்கள் அப்படியே குப்புறப்படுத்து தன் வயித்தை ஸ்லைட் மாதிரி பயன்படுத்தி வழுக்கிட்டு போகும். இத டுபோகனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இது தெரியுமா? பென்குயின்கள் பனியில ஒன்னா சேர்ந்து கூட்டமா ஹடில் நிற்கும். ஏன்னா கடும் குளிரை தாங்கிக்க ஒருத்தரோட உடம்பு சூடு இன்னொருத்தருக்கு வேணும்ல. அதுல ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னா, வெளியே இருக்கிற பென்குயின் குளிர்ச்சுன்னா அப்படியே மெதுவா நகர்ந்து கூட்டத்துக்கு நடுவுல போயிடும். நடுவுல இருக்கிறது வெளியே வரும். இப்படி மாத்தி பண்ணி தங்களை வெப்பமா வச்சுப்பாங்க. காண்டாமிருகம் காட்டின் கவச வாகனங்கள். கொம்பு எலும்பு இல்ல. காண்டாமிருகத்தோட மூக்கு மேல இருக்கிற அந்த கொம்பு எலும்பு கிடையாது. அது நம்மளோட நகம் மற்றும் முடி எதனால உருவானதோ அதே கெரட்டின் அப்படிங்கிற புரதத்தால் ஆனது. ஒருவேளை அந்த கொம்பு உடைஞ்சு போனா கூட நகம் வளர்ற மாதிரி திரும்பவும் வளர்ந்துடும். தடிமனான தோல் ஆனா சென்சிட்டிவ். இதோட தோல் பார்க்கறதுக்கு ஒரு கவசம் ஆர்மர் மாதிரி ரொம்ப தடிமனா இருக்கும். ஆனா அது ரொம்ப சென்சிட்டிவ். வெயில்ல இருந்தும் பூச்சிகள் கிட்ட இருந்தும் தப்பிக்கிறதுக்காக இது எப்போதும் தன் உடம்புல சேற்றை மட் பூசிக்கிட்டே இருக்கும். இது அதுக்கு ஒரு நேச்சுரல் சன்ஸ்கிரீன் மாதிரி. குண்டா இருந்தாலும் ஸ்பீடு. காண்டாமிருகம் சுமார் 2000 முதல் 3000 கிலோ வெயிட் இருக்கும். ஆனா இதால மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். இதால ரொம்ப வேகமா ஓட முடியும்னாலும் டக்குன்னு திசையை திருப்புறது இதுக்கு கொஞ்சம் கஷ்டம். குறைவான பார்வை சூப்பர் மோப்பம். காண்டாமிருகத்துக்கு கண் பார்வை ரொம்ப கம்மி. ஒரு மனுஷன் 100 அடி தூரத்துல அசையாம நின்னா கூட இதால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இதோட மோப்ப சக்தியும் கேட்கும் திறனும் ரொம்ப அதிகம். சின்ன சத்தம் கேட்டா கூட காதை அசைச்சு அலர்ட் ஆகிடும். வெள்ளை காண்டாமிருகம் வெள்ளையா இருக்காது. ஒயிட் ரைனோ அப்படின்னு ஒரு வகை இருக்கு. ஆனா அது நிஜமா வெள்ளை கலர் கிடையாது. ஆப்பிரிக்க மொழியில விஜ்த் அப்படின்னா அகலமான, வைட் அப்படின்னு அர்த்தம். இதோட வாய் அகலமா இருக்கும். அத ஆங்கிலத்துல ஒயிட்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. பறவை நண்பன். காண்டாமிருகத்தோட முதுகுல எப்பவும் ஒரு சின்ன பறவை ஆக்ஸ்பெக்கர் உட்கார்ந்து இருக்கும். அது காண்டாமிருகத்தோட உடம்புல இருக்கிற பூச்சிகளை சாப்பிடும். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஆபத்து வந்தா அந்த பறவை சத்தம் போட்டு காண்டாமிருகத்தை எச்சரிக்கை செய்யும். ஒரு முக்கியமான விஷயம், காண்டாமிருகங்கள் சாதுவான விலங்குகள் தான். ஆனா அதுக்கு தப்பான ஒரு மெசேஜ் கிடைச்சா ரொம்ப கோபப்படும். அதோட கொம்புக்காக வேட்டையாடப்படுறதுனால இன்னைக்கு உலகத்துல சில வகை காண்டாமிருகங்கள் அழியுற நிலைமையில இருக்கு. நாம அதை பாதுகாக்கணும். சுறா மீன் கடலின் சிங்கம். எலும்பே கிடையாது. சுறா மீனோட உடம்புல எலும்பு போன் கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம காது மடல் மூக்கோட நுனியில இருக்கிற மாதிரி குருத்தெலும்பு காட்லேஜ் தான் இருக்கு. இதனாலதான் இதால ரொம்ப வேகமா லாவகமா நீந்த முடியுது. டூத் பிரஷ் தேவையே இல்லை. சுறா மீன்களுக்கு ஒரு பல் விழுந்தா உடனே பின்னாடி இருக்கிற பல் அந்த இடத்துக்கு வந்துடும். இப்படி ஒரு சுறா மீனுக்கு தன் வாழ்நாள்ல 30,000 பற்கள் வரைக்கும் கூட முளைக்கும். நமக்கு 2 செட் பல் வர்றதே பெரிய விஷயம். ஆனா இதுங்களுக்கு அது ஒரு மேஜிக் மாதிரி. தூக்கத்திலையும் நீந்தணும். பல வகை சுறா மீன்கள் தூங்கும் போது கூட நீந்திக்கிட்டே தான் இருக்கணும்.
ஏன்னா அதுங்க நின்னாலே செவில்கள் வழியா ஆக்சிஜன் போறது நின்னுடும், மூச்சு திணறிடும். அதனால தூக்கத்துல கூட அதுங்க மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். காந்த சக்தியை உணரும். சுறா மீன்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சென்ஸ் இருக்கு. கடலுக்கு அடியில இருக்கிற மத்த மீன்களோட இதயம் துடிக்கிறதுனால உருவாகிற சின்ன மின்சார அலைகளை எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ஸ் கூட இதால உணர முடியும். இதை வச்சு இருட்டுல கூட இரையை சரியா பிடிச்சிடும். இரத்த வாசனையை மோப்பம் பிடிக்கும். கடல்ல பல கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சின்ன இரத்த துளி விழுந்தா கூட அந்த வாசனையை வச்சு சுறா மீன் அங்க வந்துடும். இதோட மோப்ப சக்தி அவ்வளவு ஸ்ட்ராங். டைனோசர்களை விட பழசு. சுறா மீன்கள் இந்த உலகத்துல சுமார் 400 மில்லியன் வருஷங்களா இருக்கு. அதாவது டைனோசர்கள் உருவாவதற்கு முன்னாடியே சுறா மீன்கள் கடல்ல நீந்திட்டு இருந்தது. ஒரு முக்கியமான உண்மை, சினிமாவுல காட்டுற மாதிரி சுறா மீன்கள் மனுஷங்களை வேணும்னே தேடி வந்து கடிக்காது. ஆனா தெரியாம பக்கத்துல போனா அதுங்களுக்கு தற்காப்புக்காக கடிக்க தெரியும். ஒரு வருஷத்துல சுறா கடிக்கிறத விட தேங்காய் தலையில விழுந்து சாகிறவங்க தான் அதிகமாம். சிலந்தி இயற்கையின் இன்ஜினியர். இரும்பு கம்பியை விட பலம் சிலந்தி கட்டுற அந்த வலை ஸ்பைடர் சில்க் இருக்குல்ல, அது அதே தடிமன் கொண்ட ஒரு இரும்பு கம்பியை விட பல மடங்கு வலிமையானது. இன்னும் சொல்லப்போனா ஒரு பென்சில் தடிமனுக்கு சிலந்தி வலையை வச்சு ஒரு கயிறு செஞ்சா அதால பறந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ஏரோப்ளேனையே நிறுத்த முடியும். தண்ணிக்கு அடியிலும் வீடு. டைவிங் பெல் ஸ்பைடர். டைவிங் பெல் ஸ்பைடர் அப்படிங்கிற ஒரு வகை சிலந்தி தண்ணிக்கு அடியிலேயே வாழுது. அது ஒரு வலையை பின்னி அதுக்குள்ள காத்தை நிரப்பி ஒரு குட்டி ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி பயன்படுத்தி தண்ணிக்கு அடியில மூச்சு விடுது. கண்கள் பலவிதம். சிலந்திகளுக்கு பொதுவா 8 கண்கள் இருக்கும். ஆனா இவ்வளவு கண்ணு இருந்தாலும் சில சிலந்திகளுக்கு பார்வை ரொம்ப கம்மி. அதுங்க வலையில ஏற்படுற அதிர்வுகளை வைப்ரேஷன்ஸ் வச்சுதான் இரை வந்து மாட்டிக்கிடுச்சான்னு கண்டுபிடிக்கும். சுவைக்கும் கால்கள். சிலந்திகளுக்கு அதோட கால்கள் மூலமாவே ருசி பார்க்கிற சக்தி இருக்கு. தான் பிடிச்சது சாப்பிடக்கூடிய ஒன்னா இல்லையான்னு அதோட கால்கள்ல இருக்கிற உணர்விகளே சொல்லிடும். ஏன் வலையில அது மாட்டிக்காது? பூச்சிகள் வந்து சிலந்தி வலையில ஒட்டிக்கும், ஆனா சிலந்தி மட்டும் அதுல ஓடும். ஏன்னா சிலந்தி தன் வலையில சில இடங்கள்ல மட்டும்தான் ஒட்டும் பசையை தடவும். அதுக்கு எங்க பசை இல்லைன்னு கரெக்டா தெரியும், அதனால அது ஈஸியா தப்பிச்சிடும். பற்கள் கிடையாது. சிலந்திக்கு நம்மள மாதிரி பல்லு கிடையாது. தாம் பிடிச்ச இறைய அது கடிக்காது. அதுக்கு பதிலா ஒரு திரவத்தை அது மேல ஊத்தி அதோட உடம்ப ஜூஸ் மாதிரி மாத்தி அப்புறம் அப்படியே குடிச்சிடும். உங்களுக்கு இது தெரியுமா? பகீரா கிப்ளிங்கி அப்படிங்கிற ஒரு வகை சிலந்தி மட்டும்தான் உலகத்துல சைவ உணவு சாப்பிடுது. செடிகளோட நுனியை சாப்பிடும். மத்த எல்லா சிலந்திகளும் அசைவம்தான். தேள் ராத்திரியின் வேட்டைக்காரன். இருட்டில் மின்னும் வித்தை. தேள் மேல நீங்க புற ஊதா கதிர்களை யூவி லைட் அடிச்சிங்கன்னா அது அப்படியே பச்சை கலர்ல பிரகாசமா மின்னும். இதோட உடம்புல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட புரதம் புரோட்டீன் தான் இதுக்கு காரணம். ராத்திரியில தேள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க ஆராய்ச்சியாளர்கள் இந்த மெத்தடை தான் பயன்படுத்துறாங்க. சாப்பிடாமலேயே ஒரு வருஷம். தேள்களோட செரிமான மண்டலம் ரொம்ப மெதுவா வேலை செய்யும். ஒரு முறை நல்லா சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் சாப்பாடே இல்லாம ஒரு வருஷம் வரைக்கும் கூட இதால உயிர் வாழ முடியும். தண்ணி கூட ரொம்ப குறைவாதான் இதுக்கு தேவைப்படும். எலும்பு இல்லாத கவசம். தேளுக்கு உடம்புக்குள்ள எலும்புகள் கிடையாது. அதுக்கு பதிலா உடம்புக்கு வெளியே ஒரு கடினமான கவசம் எக்ஸோஸ்கெலட்டன் இருக்கும். இது அதுக்கு ஒரு பாதுகாப்பு கோட்டை மாதிரி. தண்ணிக்குள்ளையும் தாங்கும். சில வகை தேள்களால தண்ணிக்கு அடியில சுமார் 48 மணி நேரம் 2 நாள் வரைக்கும் மூச்சை அடக்கிட்டு உயிர் வாழ முடியும். இது சம சர்வைவல் டெக்னிக் இல்ல. டான்ஸ் ஆடிதான் காதல். ஆண் தேளும் பெண் தேளும் ஜோடி சேர்றதுக்கு முன்னாடி அதோட கொடுக்கை பிடிச்சுக்கிட்டு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு விதமான டான்ஸ் ஆடும். இதை ப்ரோமனேட் ஆர் டியூஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி போடும் தேள். பெரும்பாலான பூச்சிகள் முட்டையிடும், ஆனா தேள்கள் நேரடியா குட்டி போடும். குட்டிகள் பிறந்ததும் கொஞ்ச நாளைக்கு தன் அம்மாவோட முதுகிலேயே தான் ஏறி சவாரி செய்யும். அதோட கவசம் உறுதியாகும் வரைக்கும் அது அம்மாவை விட்டு இறங்காது. ஒரு முக்கியமான உண்மை, உலகத்துல சுமார் 2000 வகை தேள்கள் இருக்கு. ஆனா அதுல வெறும் 30 முதல் 40 வகை தேள்களோட விஷம் மட்டும்தான் மனுஷங்களுக்கு ஆபத்தானது. இருந்தாலும் எல்லா தேள்களும் கடித்தால் வலி பயங்கரமா இருக்கும். அதனால தள்ளி இருக்கிறதே நல்லது. விலங்குகள், பறவைகள், வைரஸ்னு பார்த்துட்டு இப்போ பூமியோட உண்மையான நுரையீரலான மரங்கள், ட்ரீஸ் பத்தி பார்க்க போறோம். மரங்கள் சும்மா ஓரிடத்துல நிக்கிற செடி இல்லைங்க, அதுங்களுக்குள்ள ஒரு பெரிய உலகமே இயங்குது. மரங்கள் பூமியின் அமைதியான ராட்சதர்கள். இன்டர்நெட் வசதி கொண்ட மரங்கள். மரங்கள் ஒன்னோடொன்னு பேசிக்கும்னா நம்ப முடியுமா? மண்ணுக்கு அடியில இருக்கிற பூஞ்சை காளான்கள் ஃபஞ்சி மூலமா ஒரு மரம் இன்னொரு மரத்துக்கு தகவல்களை அனுப்பும். இது சயின்டிஸ்ட்கள் வுட் வைட் வெப் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மரம் நோய்வாய்ப்பட்டா பக்கத்துல இருக்கிற மரங்கள் அதுக்கு தேவையான சத்துக்களை இந்த நெட்வொர்க் மூலமா அனுப்பும். சாகாவரம் பெற்றவை. மனுஷங்க 100 வருஷம் வாழ்றதே பெரிய விஷயம். ஆனா சில மரங்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களா வாழ்ந்துட்டு இருக்கு. கலிபோர்னியாவில் இருக்கிற மெதுசெலா அப்படிங்கிற மரம் சுமார் 4800 வருஷம் பழமையானது. அதாவது பிரமிடுகள் கட்டப்படுறதுக்கு முன்னாடியே அந்த மரம் முளைச்சிருச்சு. தற்காப்பு தந்திரம். சில மரங்களை பூச்சிகள் வந்து சாப்பிட்டா அந்த மரம் உடனே ஒரு விதமான வேதிப்பொருளை கெமிக்கல் சுரக்கும். இது பக்கத்துல இருக்கிற மத்த மரங்களுக்கு பூச்சிகள் வருது ஜாக்கிரதை.
அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கும். உடனே மத்த மரங்களும் தன் இலைகளை கசப்பா மாத்தி பூச்சிகள் கிட்ட இருந்து தப்பிச்சுக்கும். ஏசி மிஷின். ஒரு முழுசா வளர்ந்த மரம் ஒரு நாளைக்கு சுமார் 10 ஏசி ஏர் கண்டிஷனர் மிஷின்கள் கொடுக்கிற குளிர்ச்சியை தரும். அதனாலதான் மரங்கள் அதிகமா இருக்கிற இடம் எப்பவும் ஜில்லுன்னு இருக்கு. தண்ணீர் விநியோகம். ஒரு பெரிய மரம் ஒரு நாளைக்கு சுமார் 400 லிட்டர் தண்ணீரை ஆவியாக்கி காத்துல கலக்கும். இதுதான் மேகங்கள் உருவாகவும் மழை பெய்யவும் முக்கிய காரணமா இருக்கு. நைட் டைம் ஆக்சிஜன். பொதுவா மரங்கள் பகல்ல ஆக்சிஜன் கொடுத்துட்டு ராத்திரியில கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற அரச மரம், பீப்பிள் ட்ரீ மற்றும் துளசி போன்ற சில தாவரங்கள் ராத்திரி நேரத்திலையும் ஆக்சிஜனை வெளியிடும் விசித்திரமான தன்மையை கொண்டது. உங்களுக்கு இது தெரியுமா? மரங்களோட தண்டு பகுதியை வெட்டி பார்த்தா அதுல வட்டவட்டமான கோடுகள், ரிங்ஸ் இருக்கும். அந்த வளையங்களை எண்ணி பார்த்தா அந்த மரத்தோட வயசை சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாம அந்த வளையம் தடிமனா இருந்தா அந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சிருக்குன்னு அர்த்தம். வான்கோழி. விசித்திரமான வித்தை இறகு. முகத்தோட கலர் மாறும். வான்கோழிக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அது ரொம்ப கோபமாவோ இல்ல ரொம்ப சந்தோஷமாவோ இருந்தா அதோட தலை மற்றும் கழுத்துல இருக்கிற தோலோட நிறம் டக்குன்னு மாறும். சில சமயம் சிவப்பாவும் சில சமயம் நீலமாவும் வெள்ளையாவும் மாறும். இதை பார்த்தே அது என்ன மூட்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். தாடி வெச்ச பறவை. ஆண் வான்கோழிகளுக்கு நெஞ்சு பகுதியில முடி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இதை தாடி பியர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதுங்க வளர வளர நீளமாயிட்டே இருக்கும். கண்ணாடி முன்னாடி சண்டை. வான்கோழிகள் கண்ணாடி முன்னாடி நின்னா அதுல தெரியிற உருவத்தை வேற ஒரு வான்கோழின்னு நினைச்சுக்கிட்டு பயங்கரமா சண்டை போடும். அதுக்கு தன்னை அடையாளம் தெரியாது. தூங்குற ஸ்டைலே தனி. இவ்ளோ பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு இது தரையில தூங்கும்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. நரி, ஓநாய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இதுங்க ராத்திரி நேரத்துல மரக்கிளைகளுக்கு மேல ஏறித்தான் தூங்கும். வேகமா ஓடும், பறக்கும். வான்கோழிகள் பாக்குறதுக்கு குண்டா இருந்தாலும் நிலத்துல மணிக்கு சுமார் 40 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். காட்டுல இருக்கிற வான்கோழிகள், வைல்ட் டர்க்கீஸ், ஓரளவு வேகமா பறக்கவும் செய்யும். ஆனா பண்ணையில வளர்க்கிற வான்கோழிகள் வெயிட் அதிகமா இருக்கிறதுனால அதால பறக்க முடியாது. சத்தம். ஒரு கிளி, காபிள். ஆண் வான்கோழிகள் போடுற சத்தத்தை கோபிள், காபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சுமார் 1 மைல் தூரம் வரைக்கும் கேட்கும். பெண் வான்கோழிகளால இந்த சத்தத்தை போட முடியாது. அதுங்க வேற மாதிரி மெதுவாத்து தான் சத்தம் போடும். ஒரு சுவாரஸ்யமான தகவல். வான்கோழிக்கு 270 டிகிரி வரைக்கும் பார்வை திறன் உண்டு. அதாவது தலையை திருப்பாமலேயே தன்னோட பக்கவாட்டுல என்ன நடக்குதுன்னு இதால தெளிவா பார்க்க முடியும். இதனால இதை வேட்டையாடுறது ரொம்ப கஷ்டம். வௌவால், பேட் பத்தி பார்க்கலாம். பறவை மாதிரி பறந்தாலும் இது ஒரு பாலூட்டி மேமல் இனம். தலைகீழாக தொங்குறது மட்டுமில்ல, இது கிட்ட இன்னும் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. வௌவால் இருட்டின் ராஜா. கண்ணு தெரியாதுங்கிறது பொய். வௌவால்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. அதுங்களுக்கு கண்ணு தெரியும். ஆனா இருட்டுல வேட்டையாடுறதுக்கு அதுங்க கண்ணை விட எக்கோலொகேஷன் அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை தான் பயன்படுத்துதுங்க. அதாவது இதுங்க ஒரு சத்தத்தை எழுப்பும். அந்த சத்தம் இரை மேல பட்டு திரும்பி வரும்போது அதை வச்சு இரை எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு துல்லியமா கண்டுபிடிச்சிடும். தலைகீழா ஏன் தொங்குது? வௌவாலோட பின்னங்கால்கள் ரொம்ப மெலிசா இருக்கும். அதால மத்த பறவைகள் மாதிரி ஓடி வந்து பிக்கப் எடுத்து பறக்க முடியாது. அதனால உயரமான இடத்துல தலைகீழா தொங்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்து அப்படியே டிராப் ஆகி பறக்க ஆரம்பிச்சிடும். இது அதுக்கு ஈஸியான மெத்தட். ஒரே ஒரு பறக்கும் பாலூட்டி. உலகத்துல இருக்கிற பாலூட்டிகள்லயே குட்டி போட்டு பால் கொடுப்பவை பறக்கக்கூடிய தகுதி படைச்ச ஒரே இனம் வௌவால் மட்டும்தான். அணில் மாதிரி சில விலங்குகள் ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும் கிளைட். ஆனா வௌவால் மட்டும்தான் சிறகுகளை அடிச்சு பறக்கும். பூச்சிக்கொல்லி. ஒரு சின்ன வௌவால் 1 மணி நேரத்துல சுமார் 1000 கொசுக்களை சாப்பிடும். இதனால விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய உதவி. பயிர்களை அழிக்கிற பூச்சிகளை இதுங்க கட்டுப்படுத்துது. நீண்ட ஆயுள். குட்டி விலங்குகள் சீக்கிரம் இறந்துடும்னு சொல்லுவாங்க. ஆனா வௌவால் அப்படி இல்ல. சில வகை வௌவால்கள் 30 முதல் 40 வருஷம் வரைக்கும் கூட உயிர் வாழும். பழம் தின்னி வௌவால்கள். எல்லா வௌவாலும் குகைக்குள்ள மட்டும் இருக்காது. பெரிய பழம் தின்னி வௌவால்கள் ஃப்ரூட் பேட்ஸ் மரங்கள்ல தான் கூட்டமா தொங்கும். இதுங்க பழங்களை சாப்பிட்டுட்டு அதோட விதைகளை தூரம் தூரமா போடுறதுனால காடுகள் வளர இதுங்க ஒரு முக்கிய காரணமா இருக்கு. உங்களுக்கு இது தெரியுமா? உலகத்துல இருக்கிற மொத்த பாலூட்டி இனங்கள்ல கால்வாசி 25 விழுக்காடு வௌவால்கள் தான். இதுல 1400க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கு. அதுல பம்பிள்பீ பேட் அப்படிங்கிற வௌவால் தான் உலகத்திலேயே மிகச்சிறிய பாலூட்டி. இது ஒரு பெரிய வண்டு சைஸ்ல தான் இருக்கும். வைரஸ். உயிர் உள்ளதா? இல்லையா? உயிரும் இல்ல, பிணமும் இல்ல. வைரஸோட மிகப்பெரிய ரகசியமே இதுதான். ஒரு வைரஸ் காத்துலயோ இல்ல தரையிலேயோ இருக்கும்போது அது ஒரு ஜடப்பொருள், நான் லிவிங் மாதிரி தான் இருக்கும். ஆனா அது ஒரு மனுஷனோடவோ இல்ல விலங்கோடவோ உடம்புக்குள்ள போயிட்டா உடனே அதுக்கு உயிர் வந்துடும். இதனாலதான் சயின்டிஸ்டுகள் இதை உயிருள்ளவைக்கும் உயிரற்றவைக்கும் இடைப்பட்டதுன்னு சொல்றாங்க. பாக்டீரியாவை விட ரொம்ப சின்னது. ஒரு பாக்டீரியாவே நமக்கு கண்ணுக்கு தெரியாது.
ஆனா ஒரு பாக்டீரியாவை விட ஒரு வைரஸ் சுமார் 100 முதல் 1000 மடங்கு சின்னது. ஒரு சாதாரண மைக்ரோஸ்கோப்ல கூட இதை பார்க்க முடியாது. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். திருட்டு வேலை. வைரஸால தானாவே குட்டி போட மல்டிப்ளை முடியாது. இது என்ன பண்ணுனா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு செல்லுக்குள்ள புகுந்து அந்த செல்லோட மெஷினரியே அப்படியே ஹைஜாக் பண்ணிடும். அப்புறம் நம்ம செல்லையே வச்சு ஆயிரக்கணக்கான வைரஸ் நகல்களை காப்பீஸ் உருவாக்கிடும். எல்லா வைரஸும் எதிரி இல்ல. வைரஸ்னாலே கொரோனா காய்ச்சல்னு நமக்கு பயம்தான் வரும். ஆனா சில வைரஸ்கள் பாக்டீரியாக்களை தாக்கி அழிக்கும். இதுக்கு பாக்டீரியோபேஜ் அப்படின்னு பேரு. இது நமக்கு தேவையில்லாத கெட்ட பாக்டீரியாக்களை கொன்று நமக்கு உதவி செய்யுது. நம்ம டிஎன்ஏல வைரஸ் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒரு மனுஷனோட டிஎன்ஏல சுமார் 8 விழுக்காடு பழங்காலத்து வைரஸ்களோட எச்சங்கள் தான் இருக்கு. பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களை தாக்கிய வைரஸ்கள் அப்படியே நம்ம மரபணுவிலேயே தங்கிடுச்சு. ஆன்டிபயாட்டிக் வேலை செய்யாது. நமக்கு வர்ற சாதாரண சளி காய்ச்சல் வைரஸ்னால வருதுன்னா அதுக்கு நாம ஆன்டிபயாட்டிக்ஸ் மாத்திரை சாப்பிடுறது வேஸ்ட். ஏன்னா ஆன்டிபயாட்டிக் பாக்டீரியாக்களை மட்டும்தான் கொல்லும், வைரஸை ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு இது தெரியுமா? கடல் தண்ணியில கோடிக்கணக்கான வைரஸ்கள் இருக்கு. சொல்லப்போனா கடல்ல இருக்கிற எல்லா வைரஸ்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு சங்கிலி மாதிரி கோர்த்தா அது நம்ம பால்வெளி மண்டலத்தை மில்கி வே கேலக்சி தாண்டி போற அளவுக்கு நீளமா இருக்குமாம்.